ஓகேம்மா, நெக்ஸ்ட் யூஎஸ் டாபிக் தான் இல்லையா? ஓகே. இதுல நல்லா கவனிமா. இப்ப நான் ஃப்ரண்ட் புறம் சைடு ஓகேப்பா. இங்க கவனிமா, லிசன். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு எந்த டாபிக் தான் கேட்டிருக்கா, நம்ம நான் இப்ப ரவுண்ட் பண்ற பாருங்க, இதை மட்டும் தான் இப்போதைக்கு பார்த்துக்கிறோம். எது இப்போ நம்ம பார்த்தது இதுதான் பார்த்துருக்கு. ஓகேவா? கிளாசிபிகேஷன்ல ஏசைக்கிளிக் ஆர் ஓப்பன் செயின் ஆர் அலிபாட்டிக் காம்பவுண்ட் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்ப நம்ம அடுத்தது என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்கா, சைக்கிளிக் காம்பவுண்ட்ல ஹோமோசைக்கிளிக் காம்பவுண்ட் பார்க்கணும். ஓகே, ரெடியா? புரியுதா நான் சொல்லுது? எஸ் சார். ஓகேப்பா. இப்ப கவனிப்பா. அப்போ சைக்கிளிக் காம்பவுண்ட்ல ஹோமோசைக்கிளிக்மா, சைக்கிளிக் காம்பவுண்ட் நல்லா கவனி. நம்ம பார்க்கறது சைக்கிளிக் காம்பவுண்ட்ல ஓகேவா, ஹோமோசைக்கிளிக்ல ஹோமோசைக்கிளிக்ல அலிசைக்கிளிக் காம்பவுண்ட் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? அலிசைக்கிளிக் காம்பவுண்ட். ஓகேவா? நல்லா கவனி. சைக்கிளிக் காம்பவுண்ட்ல ஹோமோசைக்கிளிக்ல அலிசைக்கிளிக் காம்பவுண்ட பார்க்கணும். சரியா? எஸ். நான் ஞாபகம் இருக்கா? மீனிங்லாம் இதுக்காக சொல்லியிருக்கேன். சைக்கிளிக் காம்பவுண்ட் என்ன, ஹோமோசைக்கிளிக் காம்பவுண்ட் மீனிங் என்ன, அலிசைக்கிள் மீனிங் என்ன சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப நான் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்றேன், கவனிமா. லிசன் லிசன். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்னது, அலிசைக்கிளிக் காம்பவுண்ட். ஓகேவா? இப்போ நான் இது வந்து 1 2 3 அப்படி சொல்றேன் இல்லையா? இப்ப நல்லா புரிஞ்சுக்குமா. இப்ப இந்த ஒண்ணுங்கிறதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, அங்க ஒரு கார்பன் இருக்குன்னு அர்த்தமா. என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஒரு கார்பன் இருக்கு. அதே மாதிரி ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கா, டூங்கிறதுல ஒரு கார்பனுக்கு அர்த்தம். அதே மாதிரி ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கா, த்ரீங்கிறதுல ஒரு கார்பன் இருக்கு சார். ஓகே, எஸ், இதுதான் அங்க இருக்கு சார். அப்போ வந்து கார்பன் பேலன்ஸ் கேட்டாக்கா சார் இல்ல. அப்ப நம்ம தான் என்ன பண்ணோம், அதை ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணுவேன்? அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன் சுத்தி எத்தனை பிணைப்பு இருக்கு பாருங்க. எத்தனை பிணைப்பு இருக்கு? 2 சார். 2 பிணைப்பு இருக்கு. அப்ப நம்ம எத்தனை ஹெச் போடணும் மீனிங் அங்க? 2 H சார். 1 2 இந்த மாதிரி போடணும். அதே மாதிரி இந்த கார்பன்லயும் 1 2, அதே மாதிரி இந்த கார்பன்லயும் 1 2. இதுதான் என்னது, ஸோ அலிசைக்ளிக் காம்பவுண்ட். நல்ல கவனி. சைக்ளிக்னா வளையமா இருக்கா, ஹோமோசைக்கிள்னா அந்த வளையத்துல கார்பன் மட்டும் இருக்கா. நம்ம கார்பன் மட்டும் எதை சொல்றேன்னு கேட்டா, நான் இதை தான் சொல்றோம், கார்பன் மட்டும் அப்படி சொல்லிட்டு. இந்த வளையத்துல இங்க கார்பன் மட்டும் தான் இருக்கு. ஐ மீன் அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க இங்க இங்க. அதான் என்ன சொல்றோம், ஹோமோசைக்கிளிக். ஹோமோசைக்கிள்னா கார்பன் மட்டும் தான் அது ஹோமோசைக்கிளிக். ஓகே, அலிசைக்கிள் என்ன இருக்கும், உள்ள பாண்ட் இருக்கக்கூடாது, உள்ள பிணைப்பு எதனா இருக்கா, இல்ல. அப்போ இதுக்கு நேம் எப்படி சார் சொல்லணும் கேட்டா, நல்லா கவனி. இந்த சைக்கிளிக் ஃபார்ம் தான் என்னது, பிரைமரி ப்ரிஃபிக்ஸ். ரூல்ல பிரைமரி ப்ரிஃபிக்ஸ். அப்ப பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் நம்ம என்ன சொல்லணும் சொல்லிருக்க ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லணும்? சைக்ளோ. ஏசானோ பிரைமரி ப்ரிஃபிக்ஸ்னா சைக்ளோ. ஓகேவா? எஸ் எஸ். அடுத்து கவனி. லிசன். பிரைமரி ப்ரிஃபிக்ஸ்னா சைக்ளோ. ஓகே, இங்க கவனிங்க. எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன் இருக்கு. ஆமா தானே? அப்போ ப்ரஃப், சைக்ளோ ப்ரஃப். கரெக்டா? சைக்ளோ ப்ரஃப். என்ன பாண்ட் இருக்கு, கார்பன் கார்பன் பாண்ட், சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட். அப்ப ஏஎன்இ. அவ்வளவுதான் நேம். இதான் சைக்ளோ புரோப்பேன் சொல்லணும். இப்ப ரோல் எப்படி சொல்றேன்னு தெரியுதா உனக்கு? சைக்ளோனா இதான் செகண்டரி, சாரி பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் தான். இந்த மாதிரி தான் பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும். மற்ற இடத்துல பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாமா? ஓகே, அப்ப நேம் என்ன சொல்லணும், சைக்ளோ புரோப்பேன். ஏன்னா ப்ரோப்னா 3 கார்பன், ஏஎன்னா சிங்கிள் பாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்மா. நெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப இதை பாருங்க. ஓகே, எஸ், இது ஃபார்முலாமா. இப்ப நீங்களே சொல்லணும். இது இது சைக்ளோவா, ஐ மீன் பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் சைக்ளோ தானே? ஓகே, அப்போ சைக்ளோ. 1 செகண்ட். சைக்ளோ 4 கார்பன் ரூட் வேர்ட் என்ன? பியூட்.
யா பியூட் இருக்க 4 கார்பன் இது வேணா அது ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பன் இது தேர்ட் கார்பன் இது ஃபோர்த் கார்பன் ஃபோர்த் கார்பன்ல எத்தனை H இருக்கு சொல்லு போல யாரோ ஒருத்தர் எத்தனை H இருக்குதா மீனிங் அங்க ஃபோர்த் கார்பன்ல 2H இருக்குதா மீனிங் ஆமா தானே எஸ் சார். ஏன்னா ஏன்னா இங்க ஒரு வருமா இங்க ஃபோர்த் கார்பன்ல இங்க ஒரு பாண்ட் இருக்கு இங்க ஒரு பாண்ட் இருக்கு ஆமா தானே இப்ப இந்த கார்பன்ல அப்ப என்ன அர்த்தங்க ரெண்டு பாண்ட் அப்ப ரெண்டு H இருக்குதா மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை சரியா அங்க ரெண்டு H இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கோ இந்த ரெண்டு H இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நல்லா படிக்க முடியும் அதனால நல்லா கவனி சரியா ஓகேம்மா சைக்ளோ பியூட்டு சிங்கிள் பாண்டிலே அதெல்லாம் சொல்லலாம் ANE அப்ப சைக்ளோ பியூட்டேன் ஓகே எஸ் அடுத்து பாருங்க பார்க்கலாம் இந்த மாதிரி கொடுத்தா அப்படி சார் நேம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா என்னது பிரைமரி ஃபிக்ஸ் சைக்ளோவா ஓகே சைக்ளோ 5 கார்பனா 5 கார்பன் 1 2 3 4 5 5 கார்பன் பென்டா பென்ட் சிங்கிள் பாண்டு ANE அப்ப சைக்ளோபென்டேன் ஓகே நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஓகே ஸோ நம்ம தாங்க 1 2 3 4 5 6 அப்போ சைக்ளோவா இது பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் என்னமா சைக்ளோ 6 கார்பன் X சிங்கிள் பாண்டு AN சைக்ளோ ஹெக்சைன் ஓகே நெக்ஸ்ட் ஓகே இப்போ நம்பர் தர பாருங்க எப்படி நம்பர் தரேன் இது ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து அப்போ நம்பர் கொடுத்தாச்சு ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் இப்போ ஸோ சைக்ளோவா எஸ் சைக்ளோ சொல்லியாச்சு 7 கார்பனா ஹெப்ட் ஓகே சிங்கிள் பாண்டு ANE சைக்ளோ ஹெப்டேன் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் இல்லையா ஓகே இப்போ நம்ம எப்படி தரணும் இது ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து 7 8 அப்ப 8 கார்பன் இருக்கு நேம் எப்படி சொல்லுங்க யாராவது சொல்ல பார்க்கலாம் எப்படி சொல்வேன் சைக்ளோ ஆக்டேன் சார். யா சைக்ளோ 8 கார்பன் ஆக்ட் சிங்கிள் பாண்டு ANE அவ்வளவுதாம்மா இதான் என்னது சைக்ளிக் காம்பவுண்ட்ல ஹோமோசைக்ளிக்ல அலிசைக்ளிக் காம்பவுண்டு ஏது ஹோமோசைக்கிள்னா கார்பன் மட்டும்தான் இருக்கும் வளையத்துல இல்லையா அலிசைக்கிளா அந்த பாண்டு வரக்கூடாது கரெக்டாமா ஓகேம்மா இந்த மாதிரி சொல்லலாம் சப்போஸ் நெக்ஸ்ட் வேற எப்படி சார் இருக்கும் இந்த அலிசைக்ளிக் ஹோமோசைக்கிள் அலிசைக்கிள் வேற எப்படிலாம் இருக்கலாம் சொன்னாக்கா இதுதான் நீ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்கலாம் சரியா ஒரே ஒரு பாண்டு இது கான்ஜுகேட் பாண்டு கிடையாது எப்படி சார் சொல்றீங்கன்னு கேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்பர் தரேன் 1 2 3 4 நம்பர் கொடுத்தாச்சா ஓகே இப்போ என்ன பண்ணோம் நேம் சொல்லணும் எப்படி சொல்லுவேன் சைக்ளோ 4 கார்பன் தானே பியூட்டு டபுள் பாண்ட் தான் என்ன சொல்லணும் ENE சைக்ளோ பியூட்டீன் கரெக்டா நெக்ஸ்ட் இப்படி கொடுத்துட்டு பாண்ட் எங்கே கொடுத்தா எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டா இது ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் தேர்டு கார்பன் ஃபோர்த்து கார்பன் ஃபிஃப்த்து கார்பன் ஓகே எஸ் அப்போ எப்படி சார் நேம் சொல்லணும் சைக்ளோவா 5 கார்பன் பென்டா டபுள் பாண்ட் வந்தா ENE சைக்ளோபென்டீன் சொல்லணும் ஓகே எஸ் நெக்ஸ்ட் இப்படி கொடுக்கணும்னு வச்சுக்கோ எப்படி நேம் சொல்லணும் அப்ப நம்பர் தரேன் இல்லையா இது ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் தேர்டு கார்பன் ஃபோர்த்து கார்பன் ஃபிஃப்த்து கார்பன் சிக்ஸ்த்து கார்பன் ஓகே எஸ் அப்ப சொல்ல பார்க்கலாம் சைக்ளோ 6 கார்பன்னா X டபுள் பாண்டு AN ஓகே சப்போஸ் இதையே வந்து இப்படி கொடுத்தாலும் வச்சுக்கோ இப்படி கொடுத்தாலும் வச்சுக்கோ எப்படி சார் நம் அப்படின்னாக்கா பாருங்க இது ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பன் இது தேர்டு கார்பன்
இது 4th கார்பன், இது 5th கார்பன், இது 6th கார்பன். எந்தெந்த கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஃபோர்த்ல சார். வெரி குட். அப்ப எப்படி நம்ம சொல்லணும்? சைக்ளோ ஹெக்ஸ் 1,4 டை ENE. கரெக்டா இல்லையா? சைக்ளோ ஹெக்ஸ் 1,4 டை ENE சொல்லணும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட்மா, சப்போஸ் லிசன், கவனி, இந்த மாதிரி கொடுத்திருந்தா இப்போ இங்க ஒரு CH3 கொடுத்திருந்தா எப்படி சார் நேம் சொல்லுவீங்க அப்படி கேட்டா, ஸோ CH3 ஃபர்ஸ்ட் நேம் சொல்லணும். ஏன்னா CH நேம் என்ன? மெத்தில் இல்லையா? அப்ப மெத்தில், இது சைக்ளோவா மீதம்? ஆமா தானே? சைக்ளோ 5 கார்பன் அது பென்ட் சிங்கிள் பாண்டு ANE. புரியுதா? இங்க பாருங்க, நான் எது சொல்றேன்னாக்கா CH3 தான் என்னது? மெத்தில். ஓகேவா? இந்த ஃபுல் டேர்ம்ல அது என்னது? இது இந்த ஃபுல் டேர்ம் தான் என்னது? சைக்ளோபென்டேன். கரெக்டா? ஓகே. சப்போஸ் இதே இந்த மாதிரி கொடுத்தா, இங்க பாருங்க, இந்த மாதிரி கொடுத்தா எப்படி சார் நேம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, OH ஆக்சுவலா என்னது? OH என்னமா? செகண்டரி சஃபிக்ஸ். ஆமாதானே? ஐ மீன் ஆல்கோல் செகண்டரி சஃபிக்ஸ். கரெக்டா இல்லையா? செகண்டரி சஃபிக்ஸ். அப்ப நேம் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சைக்ளோ சொல்லணும் இல்லையா? சைக்ளோ பிரைமரி சஃபிக்ஸ் இல்லையா? தென் ரூட் வேர்ட் என்னது? ஹெக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ் என்னது? ANE. அது E கேன்சல் ஆயிடும். செகண்ட் சஃபிக்ஸ் என்னது? OH. OH அது OL. அப்ப சைக்ளோ ஹெக்ஸனால். சைக்ளோ ஹெக்ஸனால் சொல்லணும். சரியா? எஸ். இப்ப இதுக்கு யாராவது நேம் சொல்ல பார்க்கலாம்? நீங்க சொல்லுங்க. சொல்லுமா, டக்குன்னு சொல்லுங்க. சைக்ளோபென்டனால் சார். சைக்ளோ, வெரி குட், வெரி குட், நைஸ், வெரி குட். சைக்ளோ பென்டனால். பென்டேனால், பென்டனால், வெரி குட். அவ்வளவுதான். ஓகே, வெரி சிம்பிள். சரிப்பா, அடுத்து கவனி. ஓகேம்மா, மேபி இது போதும்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ், கிளாசிபிகேஷன்ல நம்ம என்ன முடிச்சுக்கோ? இப்போ வந்து ஓமோசைக்கிள் அலிசைக்கிளிக் முடிச்சிட்டோம். ஓமோசைக்கிள் அலிசைக்கிளிக் முடிச்சாச்சு. அடுத்து ஓமோசைக்கிள் அரோமேட்டிக் பார்க்க போறோம். ஓகே, ரெடியா? பாருங்க, ஓமோசைக்கிள் அரோமேட்டிக். ஓகே, அப்ப அரோமேட்டிக்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, இதுவும் வளையமா தான் இருக்கும். ஆனா என்னன்னாக்கா கான்ஜுகேட்டட் பாண்ட் இருக்கும். இதுதான் கான்ஜுகேட்டட் பாண்ட். கான்ஜுகேட்டட் பாண்ட்னா மீனிங் என்ன? ஒன்றை விட்டு ஒன்றை கார்பன். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கவனி, இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன் வச்சுக்கோ. இப்போ 1-2 பாண்ட் இருக்கா? ஒன்னாவது கார்பனுக்கு ரெண்டாவது கார்பனுக்கு பாண்ட் இருக்கா? இல்ல. ஆனா செகண்ட் தேர்ட் இருக்கா? இருக்கு. 3-4 இல்ல, 4-5 இருக்கு, 5-6 இல்ல, 6-1 இருக்கு. இதான் என்னது? கான்ஜுகேட்டட் பாண்டு. ஒன்றை விட்ட ஒன்று பாண்டு. இந்த மாதிரி கரெக்டா ஆர்டரா இருக்கணும் இல்லையா? இதுல மிஸ்டேக் வந்தா அது கான்ஜுகேட் பாண்டு கிடையாதுமா. சரியா? எஸ், இதைதான் என்ன சொல்றோம்? அரோமேட்டிக். ஓமோசைக்கிள் என்ன சொல்றோம் கேட்டா, இப்ப இதோட ஒரிஜினல் ஃபார்ம் எப்படி சார் இருக்கும் கேட்டாக்கா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 இருக்குமா, அந்த இடத்துல இருக்குது அர்த்தம் கார்பனுக்கு அர்த்தம். 2 கார்பனுக்கு தான் அர்த்தம். அடுத்தது 3 கார்பனுக்கு தான் அர்த்தம். 4 கார்பனுக்கு தான் அர்த்தம். 5 கார்பனுக்கு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் 6 அங்க என்ன இருக்கு? சாரி, இங்கே கார்பனுக்கு தான் அர்த்தம். ஓகே, செகண்ட் இப்படி எழுதுறோம் பாருங்க. ஸோ 1 2 6 5 அடுத்தது 4 இல்லையா? எங்க பாண்ட் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோ. இங்கெல்லாம் பாண்ட் இருக்கா? எஸ். அப்போ இங்க என்ன இருக்கும்? இங்க ஒரு ஹெச் இருக்கும், இதுல ஒரு ஹெச் இருக்கும். எனக்கு கார்பன் வேலன்சி 4. அதனால ஆக்சுவலா இதான் என்னது? இந்த ஸ்ட்ரக்சர்மா. இது இப்படியும் ரைட் பண்ணலாம். கரெக்டா? இது இப்படியும் ரைட் பண்ணலாம். இப்ப ஏன் இதை ஓமோசைக்கிள் சொல்றீங்கன்னா, எல்லா அந்த ரிங்ல ஃபுல்லா என்னமா இருக்கு? கார்பன் தான் இருக்கு. பாருங்க, ரிங்ல ஃபுல்லா என்ன இருக்குமா இருக்கு? கார்பன் மட்டும் இருக்கு. அதனால இதான் சொல்றோம் ஓமோசைக்கிள்ல அரோமேட்டிக் சொல்றோம். ஓமோசைக்கிள்னா கார்பன் மட்டும்தான் ஓமோசைக்கிளுக்கு. அரோமேட்டிக்னாக்கா
கான்ஜுகேட்டட் பாண்டு. கான்ஜுகேட் பண்ணா மீனிங் என்னது? ஒன்றை விட்ட ஒன்று கார்பன் டபுள் பாண்டு தான் அது என்னது? ஹோமோ ஆரோமேட்டிக் சொல்லுவோம். இப்போ இதுக்கு நேம் என்ன சார் கேட்டா பென்சீன். நேம் என்னமா? பென்சீன். ஓகேவா? எஸ். சப்போஸ் இந்த மாதிரி இருந்தா நல்லா கவனிங்க பாருங்க. நான் பாண்ட்ல எப்படி போறேன்னு பாத்துக்கோ. இப்போ நான் சப்போஸ் பாண்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணா இங்க விட்டுடணும், 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 இப்படி ஃபினிஷ் பண்ணணும். அவ்வளவுதான். இதுக்கு நேம் என்ன சொன்னக்கா? நாப்தலீன். என்னமோ நாப்தலீன். ஓகேவா? எஸ். அடுத்து கொடி பார்க்கலாம். ஓகே, சப்போஸ் பாருங்க, நான் இங்க பாண்டு போட்டா இங்க விட்டுறணும், இங்கே பாண்டு போட்டா இங்கே விட்டணும், இங்கே பாண்டு போட்டா இங்க விட்டணும், இங்கே பாண்டு போட்டா இங்க விட்டணும், இங்கே பாண்டு இங்க விட்டணும், பாண்டு இங்க விட்டோம், இங்க பாண்டு. இது பேர் ஆண்ட்ரசீன். ஓகேவா? யா, இதெல்லாம் என்னது? ஹோமோசைக்கிள்ல ஆரோமேட்டிக்மா. ஹோமோசைக்கிள்ல ஆரோமேட்டிக் சொல்றோம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? எஸ். Yes, இப்போ அடுத்தது, யா, இப்போ அடுத்த டாபிக் ஹெட்ரோசைக்கிளிக்மா. அடுத்த டாபிக் என்ன? ஹெட்ரோசைக்கிளிக். ஹெட்ரோசைக்கிளிக். ஹெட்ரோசைக்கிள் என்ன சார் பார்க்க போறீங்க கேட்டா, ஹெட்ரோசைக்கிள்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஹெட்ரோசைக்கிள்ல ஃபர்ஸ்ட் அலிசைக்ளிக் பார்க்கலாம், அப்புறம் அப்புறம் அரோமேட்டிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அலிசைக்ளிக். ஓகே, ஹெட்ரோசைக்கிள்ல அலிசைக்ளிக். கரெக்டா? ஓகேம்மா. கவனிங்க, எக்ஸாம்பிள் கவனிங்க பாருங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார் கேட்டா, இதம்மா ஹெட்ரோசைக்கிளுக்கு எக்ஸாம்பிள். அப்போ நான் நம்பர் தர பாருங்க, அந்த இடத்துல நீங்க தான் சொல்லணும் இப்போ என்னென்ன இருக்கு சொல்லிட்டு. சரியா? இப்போ நான் சப்போஸ் வந்து இந்த கார்பன் 1ன்னு வச்சுக்கோ, இது 2, இது 3, இது 4, இது 5. சொல்லுப்பா, ஒண்ணுங்கத்துல என்ன இருக்குதா மீனிங்மா? carbon sir. கார்பன். 2ங்கத்துலயும் Carbon sir. கார்பன். 5ங்கத்துல Carbon sir. 4ங்கத்துல Carbon sir. 3ங்கத்துல Oxygen sir. இப்ப பாருங்க, இந்த வளையத்துல கார்பன் மட்டுமா இருக்குது? இல்ல, என்ன இருக்குது கூடவே? ஆக்சிஜன் இருக்கு. இப்ப கார்பனோட வேலன்சி ஃபில் பண்ணுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன்ல 2H போடணும், ஏன்னா 2 பாண்ட் இருக்காங்க. செகண்ட் கார்பன்ல 2H போடணும் இல்லையா? ஆக்சிஜன் வேலன்சி 2 தான், அப்ப கரெக்டா இருக்கு இல்லையா? ஆக்சிஜன் வேலன்சி 2 தான், கரெக்டா இருக்கு. சாரி. அடுத்தது ஃபோர்த் கார்பன்ல 2H போடணும், ஃபிஃப்த் கார்பன்ல 2H போடணும். ஓகே, அவ்வளவுதான். அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஹெட்ரோசைக்கிளிங் சொல்றோம். ஏன் ஹெட்ரோசைக்கிள்னா கார்பன் மட்டும் கிடையாது வளையத்துல, என்ன இருக்கு? ஆக்சிஜனும் கூட இருக்கு இல்லையா? இதுக்கு நேம் என்ன சார் கேட்டாக்கா டெட்ரா ஹைட்ரோஃபியூரான். நம்ம ஷார்ட்டா THF சொல்லுவோம். THF. இது ஃபுல் நேம் கேட்டா டெட்ரா ஹைட்ரோஃபியூரான். ஓகேவா? டெட்ரா ஹைட்ரோஃபியூரான் சொல்றோம். ஓகேவா? எஸ். இதுதான் அலிசைக்ளிக் எக்ஸாம்பிள்மா. அலிசைக்ளிக் எக்ஸாம்பிள் ஹெட்ரோசைக்கிள் இல்லையா? ஐ மீன் பாண்டு கிடையாது பாருங்க, ரிங்ல பாண்டு கிடையாது. அடுத்தது ஹெட்ரோசைக்கிள்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அரோமேட்டிக்மா. ஹெட்ரோசைக்கிள் அரோமேட்டிக். ஓகேவா? ஓகே, எஸ். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, நான் என்ன எக்ஸாம்பிள் இது போற பாருங்க. அரோமேட்டிக்ல ஹெட்ரோசைக்கிள் அரோமேட்டிக் பாருங்க. NH O S ஓகே, இங்க ஒரு லோன் இருக்கும். கரெக்டா? ஓகே, கவனி, இதாம்மா ஹெட்ரோசைக்கிள் அரோமேட்டிக். ஏன் சொன்னாக்கா ஒவ்வொரு நீங்க ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்லயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? கார்பன் மட்டும் இல்லாம வளையத்துல என்ன இருக்கு? N இருக்கு, அடுத்துல O இருக்கு, அடுத்து S இருக்கு, மறுபடியும் N இருக்கு. கரெக்டா? அப்ப இதெல்லாம் நேம் என்ன சார் அப்படின்னு கேட்டாக்கா கவனி, இதுக்கு பேரு பிர்ரோல்.
ஓகே, இதுக்கு நேம் பியூரான். பியூரான். ஓகேவா? இதுக்கு நேம் தயோபின். இதுக்கு நேம் பிரிடின். ஓகே, பிரிடின் சொல்றோம். ஓகே, எஸ். இந்த வருஷம் கேட்ட நீட் கொஸ்டின் இந்த பிரிடின் தாம்மா. இந்த வருஷம் கேட்ட நீட் கொஸ்டின். இப்ப நீங்க எழுதிருப்பீங்களே லாஸ்டா 23 எழுதிருப்பீங்களா, அதை கேட்ட நீட் கொஸ்டின் பிரிடின் தான். என்ன சார் நீட் கொஸ்டின் கேட்டாங்க அப்படி கேட்டா, இதுல எவ்வளவு சிக்மா பாண்டு, எவ்வளவு பை பாண்டு, எவ்வளவு லோன் பேர் சொல்ல பார்க்கலாம். எவ்வளவு சிக்மா பாண்டு? 11 சிக்மா பாண்ட். 11 சிக்மா பாண்டு, ஒரு லோன் பேர். 3 லேயர் பாண்டு, ஒரு லோன் பேர். அவ்வளவுதான். ஏன்னா ஸ்ட்ரக்சர் கொடுக்கல கொஸ்டின் பேப்பர்ல நேம் தான் கேட்டுதான். பிரிடின்ல எவ்வளவு சிக்மா, எவ்வளவு பை, எவ்வளவு லோன் பை கேட்டதா. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா தான் போட முடியும் நீங்க. எஸ். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணி நோட்ல எழுதும் போது பிரிடினுக்கு எழுதிக்கணும். ஓகேவா? பிரிடினுக்கு எழுதணும் எவ்வளவு சிக்மா, எவ்வளவு பை, எவ்வளோ லோன் பேர். பியூரானுக்கு எழுதணும் எவ்வளவு சிக்மா, எவ்வளோ பை, எவ்வளோ லோன் பேர். தயோபினுக்கு எழுதணும் எவ்வளோ சிக்மா, எவ்வளோ பை, எவ்வளோ லோன் பேர். இங்க கவனி, லிசன். ஆக்சுவலா இங்க பிரோல்ல கரெக்டாக கலெக்டான, இங்க பியூரான்ல 2 லோன் பேர் வரும், தயோபல்லையும் 2 லோன் பேர் வரும். ஓகே, இது வச்சு நீங்க வீட்டை எழுதுவீங்களா? நெக்ஸ்ட் போலாம் நம்ம. ஓகே சார். ஓகேம்மா, ஓகே. ஸோ நம்ம இதோட ஆல்மோஸ்ட் நம்ம இருக்கோம் ஆர்கானிக் கிளாசிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஓகேவா? எஸ். இதோட நீங்க தான் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆர்கானிக் காம்பவுண்ட் அந்த கிளாசிஃபிகேஷன்ல அல்கேன், அல்கீன், அல்கைன் ஃபங்க்ஷன் குரூப் இல்லையா? அதில் வந்து ஹோமோசைக்கிளிக்கு, ஹெட்ரோசைக்கிளுக்கு, ஹோமோசைக்கிள் அலிசைக்கிள் அரோமேட்டிக்கு, ஹெட்ரோசைக்கிள் அலிசைக்கிள் அரோமேட்டிக்லாம் என்ன பண்ணோம், நீங்க தான் ஸ்ட்ரக்சரா ட்ரா பண்ணி நல்லா என்ன பண்ணோம், ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? ஓகேம்மா. அதில் ஏதாவது டவுட்னா நீங்க எங்கேயாவது பார்த்தா என்கிட்ட கேட்கலாம் அடுத்த கிளாஸ் வரும்போது. சரியா? ரெடியா? ஓகே சார். ஓகேம்மா, ஓகேம்மா. இப்போ நெக்ஸ்ட் இனிமே நல்லா கவனிக்கணுமா, புரியலாம் கேட்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது. இந்த பேசிக் யூனிட் நல்லா கத்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த கொஸ்டின் கேட்டா நீ ஆன்சர் பண்ணலாம். சரியா? அதனால இந்த வர டாபிக் எல்லாமே நல்லா கத்துக்கணும். சரியா? ஓகேம்மா. லிசன். நெக்ஸ்ட் கவனிமா, அரோமேட்டிக் காம்பவுண்ட் நம்ம பார்த்தல, அந்த அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு எப்படி சார் நேம் சொல்ல போறோம் நான் சொல்ல போறேன் இப்போ. சரியா? கவனி, நாமென்க்ளேச்சர் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட். டாபிக் nomenclature of aromatic compound. Okay, nomenclature of aromatic compound. இல்லையா? நல்லா கவனிமா. இந்த nomenclature of aromatic compound, நம்ம aromatic compound நான் ரெண்டா பிரிக்கிறோமா. அதுல ஒன்னு நியூக்ளியஸ். ஒன்னா சொல்றேன் நியூக்ளியஸ். நான் எதை நியூக்ளியஸ் சொல்லிட்டு அப்புறம் நான் ரைட் பண்ணி காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, நியூக்ளியஸ். ஓகேம்மா, தமிழ உட்கருன்னு சொல்லுவோம். ஓகேவா? நியூக்ளியஸ்னா என்ன மீனிங் சார் அப்படின்னு கேட்டா நல்ல கவனி, நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ அரோமேட்டிக் சேர்மத்தில் காணப்படும், தமிழ் இது பேர் நான் சொல்றேன் உட்கரு. ஓகே, நான் தமிழே எழுதுமா? தமிழ் வேணுமா இங்கிலீஷ் வேணுமா இருக்கும்? தமிழ் வேணும் சார். ஓகேம்மா, ஓகே. அப்போ தமிழ் எழுதிக்கோ. அரோமேட்டிக் சேர்மத்தில் காணப்படும், சாரி, சேர்மத்தில் காணப்படும் பென்சீன் வளையம். என்னம்மா? பென்சீன் வளையம் என்னது? உட்கரு. ஓகே, அரோமேட்டிக் சேர்மத்தில் காணப்படும் அந்த பென்சீன் வளையம் நான் சொல்றாங்கம்மா உட்கருன்னு சொல்றோம். ஓகேவா? எஸ். இது ஒரு பார்ட்டா பிரிக்கிறாங்க. அடுத்த பார்ட் என்ன சொன்னாக்கா சைட் செயின். தமிழ்ல
பக்க சங்கிலி சொல்றோம். என்ன சொல்றோமா? சைட் செயின்னா பக்க சங்கிலி. அதுக்கான டெஃபினிஷன் பாருங்க, பக்க சங்கிலி. ஓகே, ஓகே, பக்க சங்கிலி. இங்க டெஃபினிஷன் பாருங்க பார்க்கலாம். பென்சீன் வளையத்தில் உள்ள பென்சீன் வளையத்தில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை பதிலீடு செய்து பென்சீன் உட்கருவுடன் நேரடியாக இணைந்துள்ள ஆல்கைல் அல்லது மற்ற அலைப்பாட்டி தொகுதி மற்ற அலைப்பாட்டி தொகுதி பக்க சங்கிலி எனப்படும். பக்க ஓகேவா? இப்ப கவனிங்க, மீனிங் கவனிமா. இப்ப நான் ட்ரா பண்ற பாருங்க ஸ்ட்ரக்சரை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பென்சன் ரிங் இல்லையா? இது பென்சன் ரிங். இதுல ஃபார் எக்ஸாம்பிள்மா நான் இப்போ ஏதோ ஒரு ஆறுன்னு ஒரு குரூப் வைக்கிறேன்னு வச்சுக்கோ. இதுல எது நியூக்ளியஸ் எது சைட் செயின் அப்படின்னு கேட்டா நல்லா புரிஞ்சுக்கோ. இது இருக்கு இல்லையா, இதுதான் என்னது நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். ஐ மீன் உட்கரு. என்னமோ உட்கரு. புரியுதா? மீனிங் மேல பாருங்க. பாருங்க, அரோமேட்டிக் சேர்மத்தில் காணப்படும் பென்சீன் வளையம். நம்ம இந்த பென்சீன் வளையம் தான் நம்ம என்ன சொல்றோம்? உட்கரு சொல்றோம். மீனிங் புரியுதா? எஸ். அடுத்து பாருங்க, பென்சீன் வளையத்தில் உள்ள ஒன்று அல்லது மேற்பட்ட ஹைட்ரஜன்களை பதிலீடு செய்து பென்சீன் உட்கருடன் நேரடியாக இணைந்துள்ள அல்கைல் அல்லது மற்ற அலிபாட்டிக் தொகுதி தான் பக்க சங்கிலி. இப்ப நாங்க நல்லா கவனி, இந்த பென்சீன் நீங்க நான் எப்படி ரைட் பண்ற பாத்துக்கோ. சோ இங்க சி இருக்கு அர்த்தம், இங்க இங்க சி, இங்கேயும் சி, இங்கேயும் சி, இங்கேயும் சி, இங்கேயும் சி இல்லையா? இங்க சி இருக்கும், இப்படிதானே இருக்கும். எஸ். இந்த பாண்டு பாருங்க இப்படி இருக்கு. இப்போ 1 செகண்ட், இங்க சீருதார்த்தம், இங்க சீருதார்த்தம், பாண்ட் இங்க இருதார்த்தம். கரெக்டா இல்லையா? ஓகே. இப்போ ஹெச் எப்படிமா எங்க இருக்கும்? ஹெச் எல்லா காப்பிலும் ஒரு வச்சிருக்கோம். ஏன்னா வேலன்சி வந்து 3 தான் இருக்கு. 4 வரணும், நான் 3 தான் இருக்கு. அதனால ஒரு ஹெச் இருக்கும். கரெக்டா? எஸ். இப்போ இந்த ஹெச் இருக்குமா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருமா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெச் இருக்குல்ல, அந்த ஹெச் எடுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த 6 குரூப் போட முடியும். ஏன்னா சப்போஸ் நீ 6 வந்து மறுபடியும் இங்க நினைச்சு வச்சுக்க, ஏன்னா இது வந்து ஐ திங்க் வந்து 5 மாட்டோம், பேலன்ஸ் ராங் ஆயிடும். அதனால என்ன பண்றோம், ஒரு எந்த காபிள் நம்ம சப்ஸ்டிட் போறோமோ அதை வச்சு என்ன பண்ணலாம், அங்க இருந்து எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடணும், வெளியே அனுப்பிடணும். அப்படி இருந்தா என்ன பண்ணணும், சப்ஸ்டிட் பண்றோமே. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த காபிள்ல எச் போயிட்டு தான் நமக்கு ஆர் வந்து இணைஞ்சிருக்கு. அப்போ இந்த எச் போயிட்டு ஆர் வந்து டைரக்டா தானே இணைஞ்சிருக்கு வளையத்துல. அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றேன்னாக்கா பக்க சங்கிலி. நம்ம சொல்றோம் பக்க சங்கிலின்னு சொல்றோம்.
அப்ப எதுக்கு பேர் பக்க சங்கிலி தெரியுதா? பக்க சங்கிலா சைட் செயின்மா, இங்கிலீஷ்ல சைட் செயின் சொல்லுவோம். அப்ப எது உட்கரு எது பக்க சங்கிலி கத்துக்கிட்டியா எல்லாரும்? எஸ் ஆனோ? எஸ் சார். எஸ் சார். யா யா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம். நல்லா புரிஞ்சுக்கோ, நான் சம் எக்ஸாம்ஸ் ரைட் பண்ண போறேன் இல்லையா? ஓகேம்மா. இப்ப கவனி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பென்சின் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த பாண்ட் அப்படி கூட போட்டுக்கலாம். இப்படி இருக்கு. அடுத்த பென்சின் வந்து இப்படி இருக்கு. அடுத்த பென்சின்ல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க 1 செகண்ட். ஒரு பென்சின் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம இங்க 2 விதமா யூஸ் பண்ணலாம். என்ன சொன்னக்கா, ஒன்னு வந்து நம்பர் கொடுக்கலாமா, ஒன்னு வந்து நம்பர் தரலாம், அல்லது வந்து ஆர்த்தோ மெட்டா பேரான்னு சொல்லலாம். ஓகேவா? நம்பர் எப்படி தரணும் சொன்னாக்கா, எப்பயுமே எந்த சப்ஸ்டியூட் இருக்கோ அந்த சப்ஸ்டியூட் காம்பனன்ட்லயே நம்ம தரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்க, நான் இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, 6. அப்ப சப்ஸ்டியூட் எங்க இருக்கோ அங்கதானே கொடுத்தேன். பேச நம்பர் தரேன். ஆனா இது ஆர்த்தோ மெட்டா பேரா எப்படி சார் தருவீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நல்லா கவனி, நல்லா நான் இப்ப நம்பர் தர பாருங்க. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து. அப்ப எதில் நம்ம சப்ஸ்டியூட் இருக்கு? 1லயும் சப்ஸ்டியூட் இருக்கு, 2லயும் சப்ஸ்டியூட் இருக்கு. ஆமா தானே? கரெக்டா இல்லையா? எஸ் சார். ஓகே. ஆனா இது நம்பர் தரும்போது இப்படி தரணும். ஆனா சப்போஸ் ஆர்த்தோ மெட்டா பேரா தரும்போது என்ன சொல்லணும்னாக்கா, இந்த 1க்கு பக்கத்துக்கு அப்படி இருக்குல்ல, அதுதான் ஆர்த்தோன்னு சொல்லணும். ஓகேவா? அப்ப ஆர்த்தோல சப்ஸ்டியூட் இருக்கு, ஆர்த்தோ பக்கத்துல இருக்கிறத மெட்டான்னு சொல்லணும். ஐ மீன் இந்த மாதிரி. இதுதான் ஆர்த்தோ, இது என்னது மெட்டா, இந்த காம்பனன்ட் பேரா. அப்ப இந்த காம்பனன்ட் தான் பேரா. புரியுதுங்களா? சப்ஸ்டியூட் ஐ மீன் ஆர்த்தோ மெட்டா பேரா எப்படி தரோம், 1 2 3 எப்படி தரணும் புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்கோ. 1 2 3னா சப்ஸ்டியூட் எங்க இருக்கோ அதுல இருந்தே தரணும். ஆனா ஆர்த்தோ மெட்டா எங்க தரணும்? சப்ஸ்டியூட்டுக்கு பக்கத்து காம்பனன்ட் தரணும். புரியுதாம்மா? ஓகே. இப்போ சப்போஸ் இது ஆர்த்தோ மெட்டா பேரா, அப்ப இது என்ன சொன்னாக்கா, இது மெட்டா டேஷ். ஏன்னா மெட்டாக்கு ஆப்போசிட் எதுல மெட்டா டேஷ். இதுக்கு என்னது ஆர்த்தோ டேஷ். ஆர்த்தோ டேஷ். பேராக்கு ஆப்போசிட் என்னது சப்ஸ்டியூட்டுக்கு. அங்கதான் பேரா டேஷ் தரக்கூடாது. என்ன தரக்கூடாது? பேராடேஷன் தரக்கூடாது. ஓகேவா? எஸ். அப்ப இதுதான் என்னது, இல்ல ஆர்த்தோ பொசிஷன்ல சப்ஸ்டியூட் தான் மீனிங். இது சப்ஸ்டியூட் எங்க இருக்கு? ஆர்த்தோ பொசிஷன் இருக்கு. சப்போஸ் இது எப்படி சொல்லுவேன், இது ஆர்த்தோ பக்கம் ஐ மீன் இது 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 சப்ஸ்டியூட் வச்சுக்கோ. அப்ப சப்ஸ்டியூட் இது என்னது, இது ஆர்த்தோ. அப்ப இது மெட்டா, இது பேரா. அப்ப இது எங்க இருக்கு சப்ஸ்டியூட்? பேராவில் இருக்கு. அடுத்தது இப்ப இது சப்ஸ்டியூட் வச்சுக்கோ. இது பக்கத்துல ஆர்த்தோவா, அது பக்கத்துல மெட்டாவா, அது பக்கத்துல என்னது பேரா. அப்ப சப்ஸ்டியூட் எங்க இருக்கு? பேராவில் இருக்குன்னா. புரியுதாம்மா? ஆர்த்தோ மெட்டா பேரா கத்துக்கிட்டியா? எஸ் சார். ஓகேம்மா. ஓகே, நெக்ஸ்ட்மா லிசன். லிசன், நல்லா கவனி. இப்போ நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் 2 டைப்ஸ்மா. அரோமேட்டிக் காம்பவுண்ட் 2 டைப்ஸ். நான் இதை மட்டும் எரேஸ் பண்றேன். கவனி, டாபிக் எழுதுறேன். aromatic compound என்ன டைப்? 2 டைப்ஸ் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நியூக்ளியர் சப்ஸ்டிடியூட்டட் aromatic compound. நல்ல கவனி, நியூக்ளியர் சப்ஸ்டிடியூட்டட் aromatic compound. இந்த டாபிக் மீனிங் புரியுதா பாரு. என்ன மீனிங் யாராவது சொல்லு பார்க்கலாம். நியூக்ளியர் சப்ஸ்டிடியூட் aromatic compound மீனிங் என்ன? பென்சின் ரிங் கூட பென்சின் ரிங்கிலே சப்ஸ்டிடியூட் இருக்கணும். ரிங்கிலே சப்ஸ்டிடியூட் தான் அதாவது நியூக்ளியர் சப்ஸ்டிடியூட் சொல்றோம். ஏன்னா நியூக்ளியர்னா எதை சொல்லுவோம், அந்த ரிங்கு தான் நியூக்ளியஸ் சொல்றோம் இல்லையா? அதுலயே சப்ஸ்டிடியூட் தான் நான் சொல்றோம். அதுதான் நியூக்ளியர் சப்ஸ்டிடியூட் அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லுவோம். புரியுதாம்மா? எஸ். இதுலயே டைப்ஸ் இருக்குமா, இதுலயே வந்து சம் டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது, ஃபர்ஸ்ட் ஒன் மோனோ சப்ஸ்டிடியூட்டட். என்னம்மா மோனோ? அப்படி மீனிங் என்னம்மா? ஒரு சப்ஸ்டிடியூட் இருக்கும் சார்.
ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூட் தான் இருக்கும் இல்லையா? ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூட் தான் என்னது மோனோ சப்ஸ்டிட்யூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனி, மோனோ சப்ஸ்டிட்யூட் எக்ஸாம்பிள் என்ன சார் கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் கவனி, பாருங்க ஒரே ஒரு ஹெச் மட்டும் ரிப்ளேஸ் பண்ணிட்டு அங்க சிஹெச் இருக்கு. இதுக்கு நேம் தெரியுமா? இது நேம் வந்து டொலைன். ஓகே, சப்போஸ் இங்க C2H5 இருக்குன்னா அதுக்கு நேம் என்னது? எத்தில் பென்சீன். என்ன சொல்லணும்? எத்தில் பென்சீன். சப்போஸ் இந்த இடத்துல H ரிப்ளேஸ் பண்ணிட்டு OH இருக்குன்னா அதுக்கு பேரு ஃபீனால். ஓகே, சப்போஸ் அந்த இடத்துல BR இருக்குன்னாக்கா புரோமோபென்சீன். புரோமோபென்சீன். சப்போஸ் அந்த இடத்துல CHO இருக்குன்னு சொன்னாக்கா பென்சால்டிகைடு. இதெல்லாம் என்னதுமா? மோனோ சப்ஸ்டிட்யூட். இதெல்லாம் என்னது? நியூக்ளியர் சப்ஸ்டிட்யூட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து மோனோ சப்ஸ்டிட்யூட் பார்த்தாச்சு. எழுதி எல்லாரும். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் டை சப்ஸ்டிட்யூட். செகண்ட் டைப் என்னமா? டை சப்ஸ்டிட்யூட்டட். ஓகே, எஸ். எக்ஸாம்பிள் என்ன சார் கேட்டா, லிசன். இதெல்லாம் டைஸ் எக்ஸாம்பிள். ஓகே, பாருங்க நியூக்ளியர்லயே சப்ஸ்டிட்யூட் ஆகுது. ரெண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் வரலாம். நியூக்ளியர்லயே வந்து பென்சீனுக்குலயே சப்ஸ்டிட்யூட் ஆகுதுல்ல? எஸ், 18 அடினா அதான் என்ன சொல்றோம், நியூக்ளியர் சப்ஸ்டிட்யூட் அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லுவோம். இது நான் டை சப்ஸ்டிட்யூட் சொல்றோம். ஏன்னாக்கா ரெண்டு குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் இருக்கு. இதுக்கு நேம் என்ன சார் கேட்டா, நம்பர் கொடுத்து கேட்டா என்ன சொல்லணும்னு கேட்டா, நம்பர் கொடுத்து கேட்டா 1,2. ஏன்னா 1வது காப்பில சிஹெச் இருக்கு, 2வது காப்பில சிஹெச் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? 1,2 டைமெத்திலா. எஸ் நோ, இந்த ரிங்கு மட்டும் பேர் அது பென்சீன். இது ஐயூபேக் நேமா. காமன் நேம் என்ன சார் கேட்டாக்கா, இந்த இப்ப சப்ஸ்டிட்யூட் பொறுத்து ஆர்த்தோமேட்டா சொன்னா அர்த்தம். இது ஆர்த்தோ காம்பவுண்ட் தானே? எஸ் நோ, அதனால இதுக்கு பேர் வந்து ஆர்த்தோ. இது காமன் நேம் வந்து சைலீன். நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்த்தோ சைலீன் சொல்லணும். கரெக்டா? ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் கவனிங்க. இங்க ஒரு CH3 இருக்கு, இங்க ஒரு CH இருக்குன்னா நம்பர் கூட சொல்லுமா? என்ன நேம் சொல்லுங்க? சொல்லுப்பா. 1,3. யா, வெரி குட். 1 2 3 இல்லையா? 1 2 3 ஐ மீன் சாரி 1 Dimethyl benzene. யா 1 3 டைமெத்தில் Benzene. பென்சீன். இது காமன் எப்படி சொல்லணும்? எந்த தேர்ட் காம்பவுண்ட் மெட்டா பொசிஷன்ல CH இருக்கு, அதான் மெட்டா ஜைலீன். ஓகே, மெட்டா ஜைலின் சொல்லணும். கரெக்டாமா? ஓகே, அடுத்து இதை பாருங்க. இதுக்கு நேம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் கூட சொல்லு ஃபர்ஸ்ட். இங்க ஒரு CH இருக்கு, இங்க ஒரு CH இருக்கு. நேம் என்ன சொல்லுவ? 1, dimethyl benzene. 1,4. வெரி குட். 1 3 4 5 6 இல்லையா? அப்போ 1 4 என்ன இருக்கு? மெத்தில் இருக்கு. அப்போ 1 4 டைமெத்தில் என்னமா? பென்சீன் இல்லையா? இது காமன் நேம் என்ன சொல்லுவேன்? வெரி குட், பேரா சைலீன். அவ்வளவுதான். இதான் என்னது? டை சப்ஸ்டிட்யூட்மா. இதை நான் சொல்றோம் டை சப்ஸ்டிட்யூட்டட். ஓகேவா? யா, நெக்ஸ்ட்மா. நெக்ஸ்ட் கவனிப்பலாம். ட்ரை சப்ஸ்டிட்யூட்மா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து தேர்டுமா. இதுலயே தேர்ட் வந்து ட்ரை சப்ஸ்டிட்யூட்டட். அப்ப ட்ரை சப்ஸ்டிட்யூட்ல என்ன சார் அப்படின்னு கேட்டா, இப்ப கவனி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான். இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. இப்ப இதுக்கு நம்பர் கொடுப்பலாம். எப்படி நம்பர் தருவேன்? இது ஃபர்ஸ்ட் காப்பனா, இது செகண்ட் காப்பனா, இது தேர்டா, இது ஃபோர்த்தா,
இது 5th, இது 6th. அப்ப நேம் எப்படி சொல்லலாம்? சொல்லு பார்க்கலாம். 1,3,5 trimethyl benzene. வெரி நைஸ். 5-methyl benzene. கரெக்டா? ஓகேமா. இதுக்கு காமன் நேம் எப்படி சொல்லலாம்னு கேட்டா இதுக்கு பேர் மெசிட்டேல்மா. நேம் என்ன? மெசிட்டிலைன். காமன் நேம் மெசிட்டிலைன் சொல்லணும். கரெக்டா? ஓகேமா. இதுக்கு நேம் சொல்லு பார்க்கலாம். யார் கரெக்டா சொல்லணும் பார்ப்போம். இங்க ஒரு CH3 இருக்கு, இங்க ஒரு CH3 இருக்கு, இங்க ஒரு CH3 இருக்கு. நேம் சொல்ல பார்க்கலாம். 1,3,4 trimethyl benzene. 1,3,4 trimethyl benzene. ஓகே, அவ்வளவுதாம்மா. இதான் ட்ரை சப்ஸ்டிட்யூட். இப்ப நம்ம மோனோ டை ட்ரை இதெல்லாம் என்னது? நியூக்ளியர் சப்ஸ்டிட்யூட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுதாம்மா நியூக்ளியர் சப்ஸ்டிட்யூட். அண்டர்ஸ்டாண்ட்? டோன்ட் கன்ஃபியூஸ். ஓகே, புரியுது? கிளியரா புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சார். ஓகே, இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னு கேட்டா அந்த அரோமேட்டிக் நாமினிக்லேச்சர்ல செகண்ட் டைப் பார்க்க போறேன். செகண்ட் டைப் என்ன சொல்ற பாருங்க, சைட் சென் சப்ஸ்டிட்யூட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அங்க என்ன சொன்னேன்? நியூக்ளியர் சப்ஸ்டிட்யூட் அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொன்னோமா? இங்க என்ன சொல்றேன் நானு? சைடு செயின் ஆர் சப்ஸ்டிட்யூட்டட் aromatic compound. இப்ப நீங்களே மீனிங் சொல்லல, அப்ப சப்ஸ்டிட்யூட் எங்கமா இருக்கும்? இங்க சைடுல சொல்ல பார்க்கலாம். யா, சைடு செயினா சைடுல இருக்கணும். கரெக்டா? 1 second ப்ளீஸ் வெயிட். சைட் செயின்னா சைடுல இருக்குமா இல்ல நம்ம மேல குரூப் போட்டு பண்ணுமா அதுல இருக்குமா? கரெக்டா சொல்லணும். சார் சைடுல இருக்கும் சார். சைடுனா இங்க பாருங்க, நாட் சைடு. இதுதான் சைட் செயின் நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் பாருங்க. இத பாரு, இங்க எது பக்கத்து செகண்ட்ல சொல்லியிருக்கேன். ரன் பண்ணுவா. எஸ் சார். இங்க பாருங்க, யா, இதுதான் சைட் செயின். அதுலதான் சப்ஸ்டிட்யூட் எடுக்கணும். புரியுதா? அது சைடு சொல்லக்கூடாது, பக்க செகண்ட்லையும் சொன்னது பேரு. ஓகே, ரெடி? எஸ். இப்ப பாருங்க, இப்போ லிசன்மா, நல்லா கவனி. இப்போ இது பென்சீன் இல்லையா? இப்போ இதுல CH2 போறோம் இல்லையா? இது என்னது? இது வந்து ஆக்சுவலா இது என்னது? நியூக்ளியர் சப்ஸ்டிட்யூட். இதுலமா நியூக்ளியர் சப்ஸ்டிட்யூட் CH2. ஆனா நம்ம பாக்குறது அது சைட் செயின் சப்ஸ்டிட்யூட். அப்ப சைட் செயின்ல ஒரு சப்ஸ்டிட்யூட் இருக்கணும். அப்ப இதுதான் இந்த CH தான் சைட் செயின். அதுல ஒரு சப்ஸ்டிட்யூட் இருந்தா அதான் சைட் செயின் சப்ஸ்டிட்யூட். மீனிங் புரியுதா? இப்ப BR வந்து நியூக்ளியர் சப்ஸ்டிட்யூட்டா இல்ல சைட் செயின் சப்ஸ்டிட்யூட் கேட்டா என்ன சொல்லணும் நீங்க? சைட் செயின் சப்ஸ்டிட்யூட். சப்போஸ் அதை இங்க பாருங்க, நான் அதே BR நான் இங்க போறேன்னு வெச்சுக்கோ. இது என்னது? நியூக்ளியர் சப்ஸ்டன்ஸ். மீனிங் புரிஞ்சுட்டா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதா உனக்கு? வெரி குட், நைஸ். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். எஸ், ஓகேமா, கவனி. அப்போ இந்த மாதிரி சைட் செயின் சப்ஸ்டிட்யூட் அது 3 டைப்ஸா இருக்கு. அதை நான் என்னென்ன எழுதுற பாருங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. ஆனா அது இதுதானே உங்களுக்கு தெரியாது. ஆனா அது இதுதான். ஓகே, இது ஒண்ணு எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேம்மா, இப்ப நம்ம நம்பர் தரேன். இது 1, இது 2, இது 3, இல்லைன்னா 1 செகண்ட். இது 1, இது 2, இது 3. ஓகே, இது தனியா 1 இருக்கட்டும். இது தனியா 1 இருக்கட்டும். சரியா? ஓகே, இப்ப கவனிங்க, நல்லா கவனி. இப்போ நான் ரைட் பண்ற பார்த்துக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. இந்த 1க்கு இருக்குல்லையமா, அதுக்கு அப்ப அங்க ஆக்சுவலா மீனிங் என்னது?
சைட் சைடில் வந்து CH3 இருக்குமா, அந்த CH3 தான் ஒரு H ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு பாண்டு போட்டிருக்கோம். நம்ம தானே ஏதாவது மீனிங் அங்க அந்த மாதிரி இருந்தா அதுக்கு நேம் வந்து நல்லா புரிஞ்சுக்குமா. இந்த ஃபுல் நேம் இது வரைக்கும் நேம் நீங்க என்ன சொல்லணும் கேட்டா பென்சைல். என்ன சொல்லணும்? பென்சைல். சப்போஸ் இந்த பாருங்க சைட் சைடுல ஒரு H தான் இருக்கு, இங்க பாருங்க பென்சைல்ல 2H இருக்கு, ஆனா செகண்ட் ஒன்ல பாருங்க ஒரு H தான் இருக்கு. அப்போ ஒரு H இருந்தா அதுக்கு நேம் பென்சால். அடுத்தோடு பாருங்க சீல் என்ன இல்ல சைட் சைடுல HI இல்ல, அதுக்கு பேரு பென்சோ. ஓகேவா? பென்சைல், பென்சால், பென்சோ எப்ப சொல்றேன்னு தெரியுதா? ஓகே. Yes. இப்போ இங்க பாருமா, இது இங்க ஒன்னாவது இங்க மறுபடி கீழே ஒன்னாவது போட்டுக்கலாம், அது என்னது? அதுக்கு பேர் அரைல். அரைல் அரோமேட்டிக். ஓகேவா? ஏன்னா நியூக்ளியர்ல டேரக்டா சப்ஸ்டிரேட் இருக்கு, அதனால இது பேர் அரைல். ஓகேவா? எஸ். இப்போ நான் ஒவ்வொருத்துக்கு எக்ஸாம்பிள் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் பென்சைலுக்கு எக்ஸாம்பிள்மா. ஃபர்ஸ்ட் பென்சைலுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க CH2 இருக்கா, இங்க Br இருக்கா, அப்ப இதுக்கு நேம் என்ன சொல்லணும் கேட்டா பென்சைல். இது வரைக்கும் பென்சைலா பாருங்க, இது வரைக்கும் இது வரைக்கும் பென்சைலா? Yes, எஸ் ஆர் நோ? sir. Yes, sir. அப்ப இதுக்கு பேர் பென்சைல் Br புரோமைடு. இதான் நேம். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒன்று பாருங்க. இங்க என்ன இருக்கு? CH இருக்கு, இங்க ஒரு குரூப் இங்க ஒரு குரூப் வச்சுக்கோ. சப்போஸ் இங்கேயும் Br இருக்கு, இங்கேயும் Br இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப இதுக்கு நேம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த டேர்ம்லாஜி வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும்? இது மட்டும் நம்ம என்ன சொல்லணும்? Benza. யா, பென்சால். கரெக்டா? பென்சால் எத்தனை புரோமைடு? 2 புரோமைடு. அப்ப என்ன சொல்லணும்? டைப்ரோமைடு. பென்சால் டைப்ரோமைடு. ஓகேவா? அடுத்துமா தேர்ட் எக்ஸாம் கவனிங்க. எப்படி சொல்லலாம்னு கேட்டா இந்த மாதிரி சொல்லணும். இப்போ இந்த சீல 3Br வச்சுக்கோ, 3Br இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப எப்படி சொல்லுவா அப்படின்னு கேட்டா கவனி. இங்க பாரு, Benzo. Try. இதுக்கு மட்டும் நேம் சொல்லணும். யா, பென்சோ. பென்சோ Try. புரோமைடு. புரியுதா? அவ்வளவுதாம்மா, இப்படிதான் சொல்லணும். புரோமைடு. கரெக்டா? யா. இப்ப சப்போஸ் இங்க பாருங்க, இதுக்கு எப்படி நேம் சொல்லலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு இப்படியே இருக்குன்னு வச்சுக்கோ. இது பேர் பென்சீன் புரோமைடு. என்னமா? பென்சீன் புரோமைடு. பென்சீன் புரோமைடு. புரியுதா? அப்ப நல்லா கவனி. அரைல்னா எது, பென்சைல்னா எது, பென்சால்னா எது, பென்சோனா எது, அதுமே இதுக்கெல்லாம் ஃபார்முலா வேணும் உனக்கு இல்லையா? அப்ப ஃபார்முலா எழுதலாமா? ரெடி? நான் ஒன்றுக்கு ஃபார்முலா ரைட் பண்ண பாருங்க. அரைலுக்கு ஃபார்முலா C6H5 பாண்டு. இதான் அரைல் ஃபார்முலா. ஓகே, வேகமா எழுதணும். எதிரே எழுதலாம். Yes, sir. ஓகே, பென்சால் ஃபார்முலா என்னன்னு கேட்டா C6H5CH2 பாண்டு. இது பென்சைல் ஃபார்முலா. பென்சால் ஃபார்முலா என்ன கேட்டா C6H5CH அது டபுள் பாண்டு போட்டு இப்படி போடணும். அப்படின்னா 2 சப்ஸ்டிட்யூட் அர்த்தம். அடுத்து பென்சோ ஃபார்முலா என்ன கேட்டா C6H5C ட்ரிபிள் பாண்ட் இப்படி போடணும். அவ்வளவுதான். இதான் ஃபார்முலா. கரெக்டா? அப்ப இந்த மாதிரி நீங்க பார்த்தோன்னே சொல்ல தெரியணும், இது பென்சைலு, இது பென்சாலு, இது பென்சோ, இது அரைல்னு சொல்லிட்டு. புரியுதாமா? Yes, sir. ஓகேம்மா, நெக்ஸ்ட் போலாமா? ரெடியா? Okay, sir. Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட். ஓகேம்மா, நெக்ஸ்ட் லிசன். ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்மா. நெக்ஸ்ட் டாபிக் ரைட் பண்ணு. ஸ்ட்ரக்சரல் representation of organic compound. Organic compound.
ஓகே எஸ் அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம்னா டேபிள் போட்டுக்கோ ஐ மீன் டேபிள் கால் பண்ணி போட்டுக்கோ நான் இது மாதிரி இதுக்கோ ஃபர்ஸ்ட் வந்து மாலிகுலர் ஃபார்முலாமா ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் மாலிகுலர் ஃபார்முலா செகண்ட் டேஷ் லைன் ஸ்ட்ரக்சர் next condensed structure next bond line structure ஓகேவா ஃபர்ஸ்ட் molecular formula next dash line structure next condensed structure next bond line structure ஓகே ரெடி கவனிமா இங்க நான் கவனிமா லிசன் இப்போ நான் molecular formula propanol சொல்றேன் வச்சுக்கோ என்ன சொல்றோமா propanol இல்ல எது மாதிரி ரூட் வேர்டு prop தான் ரூட் வேர்டு அப்ப propனா எத்தனை கார்பன் 3 யா 3 carbons 1 2 3 கார்பன் போட்டுனா ஓகே ஏ என்ன மீனிங் என்ன single bond சிங்கிள் பாண்ட் ஓ என்ன மீனிங் என்ன OH group OH எந்த கார்பனுக்கு தான் மீனிங் ஃபர்ஸ்ட் கார்பன் தான் அப்ப நீங்க எதனா ஒன்னு இந்த எண்டு இல்ல இந்த எண்டு எதனா ஃபர்ஸ்ட் கார்பன் வச்சுக்கோ இப்போ எச் பேலன்ஸ் பண்ணு அப்ப இங்க என்ன வரும் CH2 வருமா இங்க CH2 வருமா இங்க CH வருமா இப்போ ப்ரோபனாலுக்கு இது என்னது கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் என்னமா கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் ஓகேவா எஸ் இப்போ டேஷ் லைன் ஸ்ட்ரக்சர் என்ன கேட்டா இந்த மாதிரி எழுதணும் எப்படின்னா இந்த மாதிரி 3 கார்பனு சிங்கிள் பாண்டு இங்க OH இப்படி எழுதணும் OH O பாண்டு O இந்த இது சப்போஸ் இது ஃபர்ஸ்ட் கார்பன் இதான் நம்பர் தர பாருங்க இது ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பன் இது தேர்ட் கார்பன் வச்சுக்கோ ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் எதிரி வச்சிருக்கு 2H இருக்கு அந்த 2H இப்படி எழுதணும் அதான் டேஷ் லைன் ஸ்ட்ரக்சர் செகண்ட் கார்பன் 2H இருக்கு அந்த 2H இப்படி ரைட் பண்ணணும் தேர்ட் கார்பன்ல 3H இருக்கு அப்போ அதை இப்படி ரைட் பண்ணணும் ஓகேவா இதம்மா டேஷ் லைன் ஸ்ட்ரக்சர் ஓகேவா அடுத்து பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் என்னன்னா இதுதான் மீனிங் நல்ல கவனி எத்தனை கார்பனுக்கு 3 கார்பன் இருக்கு 1 2 நல்லா புரிஞ்சுக்கோ இங்க OH அப்ப நம்ம எப்படி தருவேன் இங்கன்னு தரணும் இது ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் தேர்டு அப்போ ஒன்னாவது கார்பன் என்ன மீனிங் இந்த இடத்துல CH2 இருக்குதா அர்த்தம் தெரியுதா ரெண்டாவது கார்பன்ல CH2 இருக்குதா அர்த்தம் தேர்டு கார்பன்ல CH3 இருக்குதா அர்த்தம் மீனிங் புரியுதா யா இந்த மாதிரி ரைட் பண்ணு சரியா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கவனி அடுத்த எக்ஸாம்பிள் கவனி ஓகே 1,3 butadiene ஓகே எஸ் 1,3 butadiene ஏதுமா ரூட் வேர்டு Beauty, sir. பியூட் எத்தனை கார்பன் 4 carbons, sir. இந்த மாதிரி ஒரு கார்பன் எஸ் இப்போ நம்பர் கொடுத்துருங்க உடனே நான் நம்பர் கொடுத்துறேன் இது ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பன் இது தேர்டு கார்பன் இது ஃபோர்த் கார்பன் நம்பர் கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போறேன் டைஈன் ஈன மீனிங் என்னது டபுள் பாண்டு அது எந்தெந்த கார்பன்ல 1,3ல அப்போ 1ல ஒரு டபுள் பாண்டு 3ல ஒரு டபுள் பாண்டு அப்போ ரெமைனிங்ல அது சிங்கிள் பாண்டு H பேலன்ஸ் பண்ணு அப்போ H2 H H2 இதான் 1,3 butadiene இது கண்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இதே டேஷ் லைன் ஸ்ட்ரக்சர் வாங்க எப்படி எழுதணும் 4 கார்பன் போடணும் 4 கார்பன்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்டு தேர்ட் கார்பன் டபுள் பாண்டு ரெமைனிங் கார்பன்ல சிங்கிள் பாண்டு இப்போ H எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும் ஓகே இதான் என்ன ஸ்ட்ரக்சர் டேஷ் லைன் ஸ்ட்ரக்சர் இதே இது பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் எழுதணும் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி எதுனா போதும் பாருங்க
ஓகே, ஒரு பாண்ட் டபுள் பாண்ட். இப்போ நம்பர் எப்படி தருவேன்? எப்படி வேணா நம்பர் தரலாம். இவன் இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். ஓகேவா? எஸ். இப்போ நான் வந்து இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ வாசிக்கு என்ன சொல்றாங்க சார், நான் இப்படிலாம் எழுத மாட்டேன், நான் எப்படி எழுத போறோம் சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. எழுதலாமல்ல? எஸ் நோ? இப்போ பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். நான் வாசிக்கு எழுதலாமல இந்த மாதிரி? Yes, sir. யா. இப்போ தேர்மொழி சொல்றாங்க சார், நான் அப்படிலாம் நான் எழுத மாட்டேன், நான் வந்து இப்படி தான் எழுதுவேன் சார்னாக்கா இப்படியே எழுதலாம். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். புரியுதாம்மா? அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி வேணா எழுதலாம், பட் நீங்க எழுதும்போது கரெக்டாக எழுதணும். சரியாப்பா? எஸ், இது மாதிரி நிறைய நம்ம எழுதலாமா? இதான் என்னது மாலிகுலர் ஃபார்மை வச்சு நம்ம என்ன பண்றோம், டேஷ் ஸ்ட்ரக்சரு, கண்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு, பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் சொல்றோம். சரியா? எஸ். கவனிமா, இப்போ சப்போஸ் வந்து 1 3 நான் அடுத்த ஸ்லைட் மூவ் பண்ணிட்டோமா? ரெடியா? Okay, sir. ஓகேம்மா, அடுத்த ஸ்லைடு பாருங்க. 1 3 டைமெத்தில் சைக்ளோ ஹெக்சேன். ஓகே, எஸ். இப்போ இது நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் எந்த செக்ஷன் போக போறோம்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டென்ஸ் செக்ஷன் ரைட் பண்ணிட்டு அப்புறம் டேஷ் லைன் வந்து அப்புறம் பாண்ட் லைன் போவோம். சரியா? ஓகே. 1 3 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். சைக்ளோ எப்படி இருக்கணும், வளையமா இருக்கணும். எக்ஸ் எத்தனை கார்பன், 6 கார்பன். ஏன்னா சிங்கிள் பாண்டு போடுற பாருங்க. இது சைக்ளோ எக்ஸேன் ஏதாச்சு இல்லையா? 1 3 டைமெத்தில் போடுவேன். இது சப்போஸ் ஃபர்ஸ்ட் கார்பன் வச்சுட்டா இங்க ஒரு மெத்தில், இது வந்து தேர்ட் கார்பன்ல ஒரு மெத்தில். ஓகேவா? எஸ் ஆனோ? இது இந்த செக்ஷன் நேம் என்னது, இந்த மாதிரி போட்டா சாரி இது ஆக்சுவலா லாஸ்டா வரணும். 1 செகண்ட். ஓகே, ஐ மீனா இதுதான் என்னது, இங்க பாருங்க, இது வந்து கண்டென்ஸ் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். நம்ம கண்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் ரைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா இப்படி ரைட் பண்ணணும். இது சார் நல்லா பாருங்க, இங்க CH CH2 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 CH CH3 CH2 இங்க ஒரு CH3. லாஸ்ட் வந்து என்னது, பாண்ட் லைன் செக்ஷன். இது என்னது, கண்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். டேஷ் லைன் செக்ஷன் போது இந்த மாதிரி எழுதணும். பாருங்க, எல்லாருமே பாண்ட்லாம் சேர்த்து எழுதக்கூடாது, தனித்தனியா எழுதணும். போட்டுச்சா? ஓகே. இதெல்லாம் இருக்கு, ஒரு C இருக்கு, இதுல ஒரு C இருக்கு, இதுல 3H இருக்கு. அந்த மாதிரி இதுல இந்த கார்பன்ல ஒரு H இருக்கு, இந்த கார்பன்ல 2H இருக்கு, இந்த கார்பன்ல 2H இருக்கு, இந்த கார்பன்ல 2H இருக்கு, இந்த கார்பன்ல 2H இருக்கு, இந்த கார்பன்ல 3H இருக்கு இல்லையா? இந்த கார்பன்ல ஒரு H இருக்கு. இந்த மாதிரி எதை கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணணுமா? புரியுதுங்களா? இப்ப கால்குலேட் பண்ண பாரு, பாண்ட்ல கார்பன் வேலன்ஸ் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? Yes, sir. யா இந்த மாதிரி போடணுமா? புரியுதுங்களா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இந்த மாதிரி நீங்க ஏதாவது நான் கொடுத்தா போடுவியா? Yes, sir. எஸ் எஸ். Yes, sir. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லிசன் பாருங்க, பியூட்டு, ஓகே, பியூட்டு, பியூட்டு 1 ஐன், சாரி 1 in, ஓகே, 3 ஐன் போடலாமா? ரெடியா? ஓகே. Okay, sir. எப்படி சார் போடலான்னு கேட்டா, நான் ஃபர்ஸ்ட் இங்க ரைட் பண்ற பாருங்க. பியூட்னா 4 கார்பன், 1 2 3 4 கார்பன். அதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்டு, தேர்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்டு, ரிமைனிங் கார்பன்ல சிங்கிள் பாண்டு. அப்ப H பேலன்ஸ் பண்ணா இங்க CH2 வரும், இங்க CH வரும், இங்க H வராது, இங்க ஒரே ஒரு H வரும். இதே வந்து இங்க
பாண்ட் லைன் செக்ஷன் எப்படி ட்ரா பண்ணுவேன் அப்படி கேட்டா இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். இங்க சிங்கிள் பாண்ட், இங்க டபுள் பாண்டு, இங்க ட்ரிபிள் பாண்ட். இதுதான் அதுக்கு மீனிங். புரியுதாப்பா? எஸ். அதை இங்கே எப்படி ட்ரா பண்ணுவேன்னு கேட்டா 4 கார்பன் 1 2 3 4 டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு. இந்த கார்பன்ல டபுள் ஹெச் இருக்கு, இந்த கார்பன்ல ஒரு ஹெச் இருக்கு, இந்த கார்பன்ல ஒரு ஹெச் இருக்கு. அவ்வளவுதாம்மா. இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் நான் சொல்லுனாக்கா அந்த தடவை உனக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். சரியா? நான் டக்குன்னு கேட்பேன், உனக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதிட்டு கேட்கறேன் பாருங்க. நான் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டேன் இல்லையா? இப்படி போட்டேன். இங்க ஓ ஐ திங்க் NH3 இருக்கு, இங்க OH இருக்கு. இப்போ நான் நம்பர் தரேன். இங்க வந்து ஒரு C இருக்குன்னு வச்சுக்கோ. நல்லா புரிஞ்சுக்கோ, நான் நம்பர் தரேன் பாருங்க. இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் ஃபோர்த் கார்பன்லயும், ஃபர்ஸ்ட் கார்பன்ல எத்தனை H இருக்கு, ஃபோர்த் கார்பன்ல எத்தனை H இருக்கு சொல்லு பார்க்கலாம். சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் கார்பன் H இல்ல சார். வெரி குட், சூப்பர்மா சூப்பர். ஃபோர்த் கார்பன்ல 2H சார். 1H அவ்வளவுதான். ஒரு H இருக்கு சார். ஒரு H இருக்குதா அர்த்தம், 2H கிடையாது, ஒரு H இருக்குதா அர்த்தம். சப்போஸ் நான் இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோ. இங்க பாருங்க, இங்க OH, இங்க NH3, இங்க Br, இங்க Cl. ஓகே. எஸ். இப்போ நான் நம்பர் தரேன் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்னு சொல்லணும்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு செகண்ட் கார்பன்ல தேர்ட் கார்பன்ல எத்தனை H சொல்லுமா? செகண்ட் கார்பன்ல ஒரு H இருக்கு சார். தேர்ட் ஒரு H இருக்கு. இல்ல சார். தேர்ட்ல தேர்ட் கார்பன்லமா? தேர்ட் H இல்ல சார். அவ்வளவுதான். வெரி சிம்பிள், சூப்பர், வெரி நைஸ். அவ்வளவுதாம்மா. இதை நீ கத்துக்கிட்டா போதுமா, நம்ம உடனே கெமிஸ்ட்ரி நல்லா கத்துக்கலாம். சரியா? கிளியர் ஆயிட்டியா? கிளியர் சார். எஸ் சார். யா, ஓகேம்மா ஓகேம்மா, குட், நைஸ்மா. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? போலாம் சார். ஓகேம்மா. ஐ திங்க் எஸ், நெக்ஸ்ட் டாபிக் கவனிங்க. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ஐசோமெரிசம் போக போறோம். என்னம்மா டாபிக் வந்து ஐசோமெரிசம். ஓகே, தெரியுமா ஐசோமெரிசம் மீனிங் என்னன்னு? மாற்றியும். நல்ல கவனி, நல்ல கவனி, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஐசோமெரிசம் மீனிங் என்ன கேட்டாக்கா, சேம் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் என்னது? ஐசோமர்ஸ். தமிழ் என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு, வெவ்வேறு அமைப்பு இல்லையா? வெவ்வேறு அமைப்பு, வெவ்வேறு இயற்பியல் பண்பு, வெவ்வேறு வேதியியல் பண்பு, இரண்டும் இந்த மாதிரி வெவ்வேறு வந்து மாற்றியும் சொல்லுவோம். மீனிங் புரியுதாமா? ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடா இருக்கணும். புரியுதா? C3னா C3 இருக்கணும், ரெண்டு 3 ஸ்ட்ரக்சர்லயும். H4னா H4 இருக்கணும். அப்ப அதே மாதிரி தான் சொல்றோம், மாற்றி சொல்லணும். C3 இந்த இன்னொரு C4 தான், அது மாற்றி கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு? எஸ் சார். இப்ப பாருங்க, இப்போ நான் இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், இது செகண்ட் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல எத்தனை கார்பன் இருக்கு? 3 சார். 3 கார்பன் இருக்கு. எத்தனை H இருக்கு? 8 சார். 8 H இருக்கா? 3 through 6, 6 plus 2 8. வெரி குட், நைஸ். இப்போ அதே செகண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன் சார். 3 கார்பன் இருக்கு. ஒன் செகண்ட். 3 கார்பன். எவ்வளவு H இருக்கு? 6 சார். 6 சார். இது மாற்றியும் சொல்லலாமா இத? நோ சார். ஏன்னா என்ன டெஃபினிஷன் நம்ம என்ன சொல்றோம்? ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கணும். பாரு, இது C3H8, இது C3H6, இது மாற்றியும் கிடையாதுன்னு சொல்றோம். மீனிங் புரியுதா? ஓகேமா. எஸ். இப்போ நான் மாற்றி கிளாசிஃபிகேஷன் பண்ண போறேன். ரெடி? கவனி. ஸோ ஐசோமெரிசமா, ஐசோமெரிசத்தை கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே, அதில் நல்ல கவனி. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். நம்ம சொல்றோம் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். செகண்ட் ஒன்னு
ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரல்னா என்ன சொல்லுவோம்? வடிவ மாற்றியும். ஓகேவா? ஸ்ட்ரக்சரல்னாமா வடிவ மாற்றியும், ஸ்டீரியோனாக்கா புறவெளி மாற்றியும் சொல்லணும் தமிழ்ல. ஓகேவா? எஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் இருக்குல்லையுமா, இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் 5 டைப்ஸ்மா. எத்தனை டைப்பு? 5 டைப்ஸ். அது என்னன்னு கேட்டா, 1 செயின் ஐசோமர்ஸ், 2 பொசிஷன் ஐசோமர்ஸ், 3 ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமர்ஸ், 4 மெட்டாமெரிசம், 5 டாட்டோமெரிசம். ஓகேவா? இதான் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் டைப்ஸ்மா. இங்க ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இருக்குல்லையுமா, இந்த ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் 2 டைப்ஸ்மா. ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் 2 டைப்ஸ். இது என்னன்னாக்கா, 1 ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும், 2 ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும். ஜியோமெட்ரிக்கல் வந்து நிறைய இருக்கு, நம்ம என்ன உள்ள பார்ப்போம். சரியா? இப்ப தமிழ் எழுதிக்கோ. ஐசோமர்ஸ்லாம் மாற்றியும், ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ்னாக்கா வடிவ மாற்றியும், ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னாக்கா புறவெளி மாற்றியும், ஸ்ட்ரக்சரல்ல ஃபர்ஸ்ட் ஒன் செயின் இல்லையா, செயின்னா சங்கிலி தொடர் மாற்றியும், பொசிஷனா இட மாற்றியும், ஃபங்க்ஷன் குரூப்னா வினைச்சியல் தொகுதி மாற்றியும், மெட்டாமெரிஸ்னாக்கா இணை மாற்றியும், டாட்டோமெரிஸ்னாக்கா இயங்குச்சவலை மாற்றியும், ஸ்டீரியோ ஐசோமர்ஸா புறவெளி மாற்றி சொன்னேன், ஜியோமெட்ரிக்கல்னா வடிவவச மாற்றியும், ஆப்டிக்கலா ஒளி சுழற்சி மாற்றியும். ஓகேவா? படி சொல்லவா? ஏதாவது டவுட் இருக்கு? இதை ஏதாவது தமிழ்ல சொல்லுமாமா? எஸ் ஆர் நோ? No, sir. No, sir. ஓகே, எல்லாமே கிளியரா இருக்கியா? ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரல் மட்டும் பார்க்கலாமா? நீங்க இந்த கிளாஸ் நம்ம ஸ்ட்ரக்சரல் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ரெடியா? ரெடி தானே? Ready, sir. ஓகே, பாருங்க. ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது செயின் ஐசோமெரிசம். தமிழ சங்கிலி தொடர் மாற்றியும். சங்கிலி தொடர் மாற்றியும். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிமா, லிசன். இப்போ CH3 CH2 CH2 CH3 இதுல எவ்வளவு கார்பன் இருக்கு? எங்கம்மா சொல்லு, எவ்வளவு கார்பன் இருக்குங்க? எவ்வளவு H இருக்கு? 8, sir. Sir, 10, sir. 10. அப்போ C4H10 ல நம்ம இப்படி ரைட் பண்றோம். இதுக்கு நேம் சொல்லு பார்க்கலாம். Butane. Butane, sir. பியூட்டேன். பியூட்டேன். கரெக்டா? எஸ். இதையே நான் எப்படி ரைட் பண்ண பாருங்க. CH3 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 இது எவ்வளவு கார்பன் இருக்கு? 4, sir. எவ்வளவு H இருக்கு? 10. எவ்வளவு H? Yeah, 10H. 10, sir. 10, sir. 10H இருக்கு இல்லையா? அப்போ ஒரே முழுக்குறு வாய்ப்பாடா வெவ்வேறு முழுக்குறு வாய்ப்பாடா? Same molecule. ரெண்டுமே ஒரே முழுக்குறு வாய்ப்பு, சேம் முழுக்குறு ஃபார்முலா தான், C4H10 தான். இதுக்கு நேம் என்ன சொல்லுவேன்? 2-methyl-propane. 2-methyl-propane. அப்போ நீ மீனிங் என்ன சார் புரிஞ்சுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல 4 கார்பனும் நேர்கோட்டு இருக்கு, லீனியரா இருக்கு. இரண்டாவது ஸ்ட்ரக்சர்ல 3 கார்பன் நேர்கோட்டு இருக்கு, 1 கார்பன் பிரான்ச் சங்கிலியில் இருக்கு. அது பேர் நம்ம என்ன கிளையில இருக்கு சொல்றோம் இல்லையா, பிரான்ச் கிளை, 1 கார்பன் மட்டும். அப்போ இதுக்கு பேரு இந்த மாதிரி கார்பனு ஒரு நேர்கோடு, ஒரு ஸ்ட்ரக்சர் நேர்கோடாவோ, இன்னொருத்துல அது நேர்கோடு வித் கிளையாவும் இருந்தா அது பேர் அது செயின் ஐசோமர்ஸ்.
சங்கிலி தொடர் மாற்றியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே எஸ் சார் யா ஓகே. இப்போ இங்க சொல்லு பார்க்கலாம். ஒன் செகண்ட் ப்ளீஸ் வெயிட். ஓகே ரெடி? எஸ் சார் சொல்லு. இப்போ இதனுடைய மார்க்கு ஃபர்ஸ்ட் உடைய மார்க்கு ஃபார்முலா சொல்ல போலாம். எவ்வளவு கார்பன் இருக்கு? C6H14 sir. C6 H14 sir. H14. செகண்ட்ல பாரு எவ்வளவு கார்பன் இருக்கு? கார்பன் தான் சார் இருக்கு 6 carbon sir. 6 கார்பன் இருக்கா? எவ்வளவு H இருக்கு? 14 sir. 14 sir. எஸ். அப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல பாருங்க 6 கார்பனும் நேர்கோடா இருக்கு. ஆமா தானே? ஆனா செகண்ட் செக்ஷன்ல எத்தனை நேர்கோடா இருக்கு சொல்லுவேன். நான் சப்போஸ் நம்பர் தரேன் வச்சுக்கோ. இது 1, இது 2, இது 3, இது 4. இங்க பாரு இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 6 கார்பன் நேர்கோடா இருக்கு. ஆனா செகண்ட்ல 4 தான் நேர்கோடா இருக்கு. 2 எப்படி இருக்கு? பிரான்ச்ல இருக்கு, கிளையில இருக்கு. அதனால இதெல்லாம் சொல்றது வந்து சங்கிலி தொடர் மாற்றியும் சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் போலாமா? Yes sir. நெக்ஸ்ட் கவனி. செகண்ட் ஒன் நம்ம என்ன சொன்னோம்? பொசிஷன் ஐசமர்ஸ். ஆமா தானே? பொசிஷன் ஐசமர்ஸ் இடமாற்றியம். என்னமா? இடமாற்றியம். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் கவனி. CH3 CH2 CH2 OH. இதுல எவ்வளவு கார்பன் இருக்கு? 3 சார் எவ்வளவுப்பா? 3 3 கார்பன். எவ்வளவு H இருக்கு பாருங்க, எவ்வளவு O இருக்கு பாருங்க. 7 sir. ஒரு O sir. நல்லா பார்க்கணும். எத்தனை H இருக்கு? 8 H இருக்கு. கரெக்டா இல்லையா? 8H ஒரு O sir. எஸ். ஆனா இங்க பாருங்க, அதே இங்க பாருங்க. CH3 ஓகே, CH3 OH. இதுல எவ்வளவு கார்பன் இருக்கு பாருங்க. 3 sir. எவ்வளவு கார்பன் இருக்கு? 3 இருக்கு. 3 கார்பன் இருக்கு. எவ்வளவு H இருக்கு? 8 sir. எவ்வளவு O இருக்கு? எவ்வளவு O இருக்கு? 1 sir. ஒரு O. ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருடைய நேம் சொல்லுமா. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருடைய நேம் சொல்லுப்பா. Propanol sir. அத நம்பர் கூட சொல்ல. எப்படி நம்ம தருவேன்? இது 1, இது 2, இது 3. அப்போ புறப்பு AN 1 ஆல் சொல்லாமா? எஸ் நோ? Yes sir. இப்ப செகண்ட் இங்க சொல்லும்போது 1 2 3. அப்ப எப்படி நேம் சொல்லுவேன்? புறப்பு Propan 2 all sir. AN 2 ஆல். அப்போ இங்க எதனுடைய இடம் மாறி இருக்கு சொல்லு பார்க்கலாம். எதனுடைய இடம் மாறி இருக்கு? Functional. வெரி குட். ஃபங்க்ஷன் குரூப்புடைய இடம் மாறி இருக்கு. அப்ப ஃபங்க்ஷன் குரூப்புடைய இடம் மாறினா அது என்ன பேரு? அது என்ன ஐசமர்ஸ்? பொசிஷன் ஐசமர்ஸ். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கவனி பார்க்கலாம். இங்க பாருங்க. CH3 CH2 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 Br. இங்க பாருங்க. CH3 CH2 CH Br CH3. பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல எவ்வளவு கார்பன் இருக்கு, எவ்வளவு H இருக்கு, எவ்வளவு Br இருக்கு சொல்லுமா. வேகமா சொல்லணும். 4 carbon. எவ்வளவுமா? C4 4 கார்பன். 4 carbon sir. எவ்வளவு H இருக்கு? 9 sir. 9 sir 9 H. 9 எவ்வளவு இருக்கு Br? Br 1 தான் இருக்கு. செகண்ட் செக்ஷன்ல பாருங்க எவ்வளவு இருக்கு? 4C 4C. 4 carbon and hydrogen sir. ஒரு Br sir. அப்ப முழுக்குறு வாய்ப்பாடு சேமா இருக்கா? Yes sir. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்க்கு நேம் எப்படி சொல்ல பார்க்கலாம். நேம் என்னமா சொல்லணும்? 1 bromobutane sir. வெரி குட். 1 bromobutane.
செகண்ட் நேம் சொல்ல பார்க்கலாம். 2 2 bromo bromobutane. Yeah. Very good, nice. 1 2 3 4. அப்போ இது 2 bromo butane. கரெக்டா? ஓகேமா. அப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல 1வது கார்பன்ல பிஆர் இருக்கு, செகண்ட் செக்ஷன்ல 2வது கார்பன்ல பிஆர் இருக்கு. அப்போ எதோடைய இடம் மாறி இருக்கு? ஃபங்க்ஷன் குரூப்போடைய இடம் மாறி இருக்கு. கரெக்டா? ஓகேமா. ஒரு நிமிஷம் வெயிட் ப்ளீஸ். ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்காங்க சார். ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறீங்களா சார்? இல்லை கால் பண்ண நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்லுவா சார்? சரிங்க சார். என்ன சொல்லணும் சார்? சரிங்க சார். ஓகேங்க. இப்போ எப்போ சார் டைமிங் சார்? ஓகே, நான் இப்போ இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகேம்மா, புரியுதாம்மா என்ன சொல்றேன்னு? பொசிஷன் ஐசோமர்ஸ் மீனிங் புரியுதா என்னன்னு? Yes. ஓகே, இது மட்டும் கிடையாது பொசிஷன் ஐசோமர்ஸ், இதுவும் பொசிஷன் ஐசோமர்ஸ் தான். பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, ரைட் பண்ற பாருங்க. CH3 CH2 C டபுள் பாண்டு, ஐ மீன் அப்போ இங்க ஒரு H வரும், இங்க CH2 வரும். அதே மாதிரி இங்க பாருங்க, CH3 CH டபுள் பாண்டு, CH சிங்கிள் பாண்டு, CH3. கரெக்டா? எஸ். இப்போ இங்க ஃபார்முலா சொல்லுமா? இங்க என்னமா ஃபார்முலா? எவ்வளவு கார்பன்? இல்ல, நான் கார்பன் எவ்வளவுன்னு கேக்குறேன். கார்பன் எவ்வளவு? 4 sir. 4 carbons. H எவ்வளவு? 8 H. அதே மாதிரி செகண்ட்லயும் பாரு, செக் பண்ணுங்க. 4 கார்பன், H8 இருக்கா பாரு. Yes sir. கரெக்ட்? எஸ். Yes. இப்போ ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்டரோட நேம் சொல்லுங்க. Butane sir. பியூட் 1 கரெக்டா? 1 2 3 4. இதுக்கு நேம் சொல்ல போலாம். 1 2 3 4. எப்படி நேம் சொல்லுவேன்? Butane. யா. இதுவும் என்னது? பொசிஷன் ஐசோமர்ஸ் தாமா. பாண்டோட இடம் மாறுதல்ல, டபுள் பாண்டோட இடம் மாறுதல்ல, அப்ப என்ன சொல்லுவோம்? பொசிஷன் ஐசோமர்ஸ் தான். கரெக்டா? பட் ஆனா என்ன பார்க்கணும், நீங்க சேம் மாலிகுலர் ஃபார்முலா பார்த்து ஆன்சர் பண்ணணும். இப்ப செயின் பொசிஷன் எல்லாம் கிளியரா இருக்கியா? Yes sir. ஓகே, தேர்டு போலாமா? Yes sir. யா. தேர்டு கவனி. தேர்டு என்ன சொன்னோம்? ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமர்ஸ். ஆமா தானே? ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமர்ஸ். ஓகே, ரெடி. கவனிங்க. இப்போ CH3 CH2 OH. ஓகே, எஸ். இங்கே பாருங்க, CH3 O CH3. சொல்லுப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல எவ்வளவு கார்பன் இருக்கு? 2 carbon, எவ்வளவு H இருக்கு? 6 6. எவ்வளவு O இருக்கு? 1 அதே மாதிரி செகண்ட்ல பாருங்க என்ன இருக்கு? 2 carbon, 2 carbon, 6 hydrogen, 1 O. இருக்கா? எஸ். அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல OH ஃபங்க்ஷன் குரூப், ஆமா தானே? ஆனா செகண்ட் செக்ஷனா இருக்க ஈத்தர் ஃபங்க்ஷன் குரூப். நல்லா புரிஞ்சுக்கோ. இது என்னது? இது வந்து ஆல்கஹால். கரெக்டாமா? இது நம்ம ஆல்கஹால். இது என்னது? ஈத்தர். ஆனா ஒரே மாலிகுலர் ஃபார்முலா தான், சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான். ஆனா வினைச்செயல் தொகுதியே மாறுது. நல்லா புரிஞ்சுக்கோ. வினைச்செயல் தொகுதி இடம் மாறினா அது பொசிஷனு. ஒரு வினைச்செயல் தொகுதி வேற வினைச்செயல் தொகுதியா மாறாது, அதான் ஃபங்க்ஷன் குரூப். அதான் வினைச்செயல் தொகுதி மாற்றியும். அண்டர்ஸ்டாண்ட்? Yes. கிளியரா இருக்கியா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? no sir, No sir. பொசிஷனுக்கும் ஃபங்க்ஷன் குரூப்பும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? உனக்கு தெரியுதா? என்ன டிஃபரன்ஸ் தெரியுதா?
எஸ் யாராவது ஒருத்தர் கிளியரா ஆன்சர் பண்ண ஃபங்க்ஷன் உறுப்புனா மீனிங் என்ன புரிஞ்சுக்கிட்டு பொசிஷனா மீனிங் என்ன புரிஞ்சுக்கிட்டு யாரா ஒருத்தர் ஆன்சர் பண்ண பார்க்கலாம். சார் ஃபங்க்ஷனல் குரூப் ம் ஃபங்க்ஷனல் குரூப்பே சேஞ்ச் ஆகுது சார். பொசிஷனல் ஃபங்க்ஷனல் குரூப்பும் டபுள் பாண்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுது சார். ஐ மீன் ஃபங்க்ஷன் உறுப்பு இருந்தா ஃபங்க்ஷன் உறுப்பு இடம் மாறும் அவ்வளவுதான். டபுள் பாண்ட் தான் டபுள் பாண்ட் இடம் மாறணும் அவ்வளவுதான். மீனிங் புரிஞ்சுக்கிட்டே இப்போ எஸ் சார் எஸ் எஸ் ஓகேம்மா. அப்ப இதுக்கு நேம் வந்து எத்தனால்மா. இதுக்கு நேம் என்னம்மா எத்தனால். ஏன்னா 2 கார்பன் ஏத்து சிங்கிள் பாண்ட் AN OH OL எத்தனால். இதுக்கு நேம் என்னன்னு கேட்டா மீத்தாக்சி. என்னம்மா மீத்தாக்சி மீத்தேன். ஓகேவா. எஸ் அடுத்து கவனி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கவனி CH3. ஓகே ஐ திங்க் CH3 CH2 CHO. இங்க பாருங்க CH3 C டபுள் பாண்ட் O CH3. இப்போ நல்ல கவனிங்க பாருங்க. இதுல ஆல்டிகைடு ஃபங்க்ஷன் உறுப்பு. இது நம்ம ஆல்டிகைடு. இதுல என்ன இருக்கு கீட்டோன் ஃபங்க்ஷன் உறுப்பு இல்லையா. இப்போ இதுல மருந்து ஃபார்முலா சொல்லு பார்க்கலாம். எத்தனை C இருக்கு, எத்தனை H இருக்கு, எத்தனை O இருக்கு? Three C3 carbon. இருக்கா? 6 ஒரு O இருக்கு. கரெக்டா இல்லையா? அது மாதிரி செகண்ட் நேம் பாரு எவ்வளவு இருப்பாருங்க இல்லையா. அதேதான் இருக்கு. எஸ் அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லணும் ஃபங்க்ஷன் உறுப்பு ஐசோமர்ஸ். புரியுதாம்மா. எஸ் இப்போ இங்க ஆல்டிகைடு இது என்ன மறைக்குது. இது வந்து ஆல்டிகைடு கரெக்டா. இது சாரி இது என்னமோ ஆல்டிகைடு. இது என்னது கீட்டோனு. ஆல்டிகைடு கீட்டோனா மாறுது. இதுக்கு நேம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா 3 கார்பன் ப்ரோப்பா சிங்கிள் பாண்டு AN CHO AL OL ஆல்கஹால் AL ஆல்டிகைடு. இதே மாதிரி இங்க பாருங்க. இதுக்கு நேம் என்ன சொல்வேன் 3 கார்பன் ப்ரோப்பா செகண்ட் கார்பன் இருக்கு. ஐ மீன் சிங்கிள் பாண்டு AN ப்ரோப்பேன் செகண்ட் கார்பன்ல கீட்டோ இருக்கு. அப்ப 2ONA இதான் நேம். அப்ப ஆல்டிகைடு கீட்டோட மாறுது இல்லையா. எஸ் இப்ப அடுத்து கவனி பார்க்கலாம். லிசன் கவனி. ஃபார் எக்ஸாம்பிள் கவனி CH3 CH2 COOH. இங்க பாருங்க CH3 COOCH3 கரெக்டா. இப்ப மாலிகுலர் ஃபார்முலா சொல்ல போலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் மாலிகுலர் ஃபார்முலா என்ன எவ்வளவு C இருக்கு, எவ்வளவு H இருக்கு, எவ்வளவு O இருக்கு. 3C இருக்கு. H எவ்வளவு இருக்கு 3 சார் 6 சார் H6. O எவ்வளவு இருக்கு 2 சார். அது மாதிரி செகண்ட்ல பாரு எவ்வளவு C இருக்கு எவ்வளவு H இருக்கு, எவ்வளவு C3 இருக்கும், H6 இருக்கு, 2O இருக்கு. அப்ப இது என்னது ஒரே மாலிகுலர் ஃபார்ம் தானே. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆசிட் என்ன ஃபங்க்ஷன் இருக்கு ஆசிட். ஆனா செகண்ட் ஒன்னா இருக்கு எஸ்டர். சரிதா. எஸ் ஆர் நோ. எஸ் சார். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நேம் என்ன சொல்லுவேன் 3 கார்பன்னா ரூட் வேர்டு ப்ரோப்பா சிங்கிள் பாண்ட் AN COHனா ஆயிக் ஆசிட் ப்ரோபனாயிக் ஆசிட். இங்க செகண்ட் ஒன் நேம் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா ஸோ CHனா என்னது செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் மெத்திலா மெத்தில. இங்க 2 கார்பன் தான் அது ரூட் வேர்டு. அப்ப என்னது எத்து சிங்கிள் பாண்ட் AN எஸ்க்கு என்ன சொல்லணும் OATA. அப்ப மெத்தில் எத்தனோயேட் இதான் நேம். கிளியரா புரிஞ்சுக்கிட்டியாமா. எஸ் ஆர் நோ. எஸ் சார். யா இப்போ இந்த கீ ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதாமா. என்ன கீ சார் அப்படின்னு சொன்னாக்கா ஞாபகம் வச்சுக்கோ நல்லா. ஆல்கஹால்னா அது என்னவா மாறும் ஈத்தரா மாறும் இல்லையா. அடுத்தது ஆல்டிகைட்னா அது என்னவா மாறும் தான் சொல்லணும் கீட்டோனா மாறும். ஆசிட்னா அது என்னவா மாறும் எஸ்டர். எஸ்டரா மாறும். ஓகே புரியுதா. இதுதாம்மா. இதை நீங்க ஞாபகம் வச்சிருந்தா ஈஸியா நம்ம கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா. ஆல்டிகைட்னா கீட்டோனா மாறும், ஆல்கஹால்னா ஈத்தரா மாறும், ஆசிட்னா எஸ்டரா மாறும். அவ்வளவுதான். இதான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஐசோமர்ஸ்.
அண்டர்ஸ்டாண்ட்? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ரெடியா? Okay, sir. ஓகேம்மா, நெக்ஸ்ட் கவனி. நெக்ஸ்ட் மெட்டாமெரிசம், தமிழ்ல இணை மாற்றியுமா. 4 to 1 மெட்டா மெரிசம். மெட்டாமெரிஸ்னா தமிழ்ல இணை மாற்றின்னு நான் சொல்றேன். ஓகேவா? எஸ், நான் எக்ஸாம்பிள் ரைட் பண்றேன் கவனிங்க. CH3 CH2 O CH2 CH3. இதுல எவ்வளவு கார்பன், எவ்வளவு H, எவ்வளவு O நீங்க கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். டக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. டக்குன்னு CH3 O CH2 CH2 CH3. சொல்லுமா, எவ்வளவு O இருக்கு, எவ்வளவு C இருக்கு, எவ்வளவு H இருக்கு சொல்லுங்க டக்குன்னு. பாத்துட்டீங்களா? C4H10O, sir. நம்ம C4H10O. 4H10O. ஓகே, C4H10O கரெக்டாமா? ஓகே, நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க பாருங்க. இங்க CH3 CH2 இருக்கா, இங்கேயும் CH3 இருக்கா. CH3 CH2 அது அல்கைல் தானே. அல்கைல் R குரூப்பா, இது R குரூப்பா. இப்ப இந்த ரெண்டு ஆரும் சேமா இருக்கலையாமா? Yes, sir. Yes. Yes. இப்போ இது R குரூப், இது R குரூப். இப்போ இது ரெண்டு ஆரும் சேமா டிஃபரெண்டா? Different, sir. அப்போ மெட்டாமெரிசம்னா மீனிங் என்ன கேட்டா, தமிழ்ல இணை மாற்றம் மீனிங் என்ன கேட்டா, ஒரே மாலிகுலர் ஃபார்ம் தான், ஒரு ஃபார்ம்ல அல்கைல் குரூப் சேமா இருக்கும். எந்த நம்ம ஃபங்க்ஷன் குரூப் இருக்குமோ அந்த, இப்போ இந்த ஃபங்க்ஷன் குரூப் ஈத்தர் இல்லையா, ஈத்தரை பொறுத்து பார்க்கும்போது ரெண்டு சேமா இருக்கு ஒரு செக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல, செகண்ட் செக்ஷன்ல டிஃபரெண்டா இருக்கு, அல்கைல் குரூப் டிஃபரெண்டா இருக்கு. இதுதான் மெட்டாமெரிசம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? Yes. யா நெக்ஸ்ட் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எழுத பாருங்க, உங்களுக்கு புரியுதா பாருங்க. CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH2 CH3. இங்க பாருங்க, CH3 CH2 CH2 C டபுள் பாண்ட் O CH3. கரெக்டா? ஓகே, இப்போ நான் கேட்குற கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணு. இப்போ இதுல முதல்ல ஃபார்முலா சொல்லு. C எவ்வளவு இருக்கு, H எவ்வளவு இருக்கு, O எவ்வளவு இருக்கு? C5H10. C4H10 ஒரு ஓவா? C5, sir. C5, sir. C5. அதான் என்ன யோசிக்கிறேன் நானே. ஓகே, C5H10O கரெக்டா? ரெண்டாவது செகண்ட்லயே இதே மாதிரி இருக்க பாரு, C5H10O இருக்க பாரு. Yes, sir. யா ஓகே, இப்போ பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இது அல்கைல் குரூப்பா, இது அல்கைல் குரூப்பா, ரெண்டு எப்படி இருக்கு? Same இருக்கு. இது இது அல்கைல் குரூப்பா, இது அல்கைல் குரூப்பா, எப்படி இருக்கு? Different இருக்கு, sir. அப்ப இந்த மாதிரி ஒரே மாலிகுலர் ஃபார்ம் தான், ஆனா ஒரு மாலிகுலர் ஃபார்ம்ல எழுதும்போது அல்கைல் குரூப் சேமா எழுதுறோம், இன்னொரு செக்ஷன் எழுதும்போது டிஃபரெண்டா எழுதுறோம். இது பேர் தான் என்னது? மெட்டாமெரிசம். அண்டர்ஸ்டாண்ட்? யா ஓகே, எழுதாச்சா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? Yes, sir. ஓகே, யா ஓகேம்மா, நெக்ஸ்ட் கவனி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கவனிங்க. லாஸ்ட் ஒன்னுமா, டோட்டோமெரிஸ் தானே? லாஸ்ட் ஒன்னு ஐ திங்க் டாட்டோமெரிசம். டாட்டோமெரிசம் தமிழ இயங்குச்சமலை மாற்றி, இயங்குச்சமலை மாற்றியும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனி. நம்ம ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நிறைய ரியாக்ஷன்ஸ்ல நம்ம இந்த டாட்டோமெரிஸ் யூஸ் பண்ணுவோம். நான் கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டாமா? நான் கேட்பேன், ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நடத்தும் இல்லையா, அப்போ என்னமா ஐசோமர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஐசோமர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகேம்மா. இப்போ டாட்டோமெரிஸ்னா என்ன சார் கேட்டா, லிசன்மா நல்லா கவனி. இங்க CH3 இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு. இங்க C டபுள் பாண்ட் O, இங்க H இருக்குன்னு வச்சுக்கோ. அப்படின்னா ஒரு நிமிஷம், ஒன் செகண்ட். இங்க CH2 இருக்கு, இங்க டபுள் பாண்டு, இங்க OH இருக்குன்னு வச்சுக்கோ, இல்லையா? எஸ். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும் சொன்னாக்கா, நல்லா கவனி. 1,3 ஹைட்ரஜன் மைக்ரேஷன். என்ன பண்ணணும்? ஓகே, 1,3 ஹைட்ரஜன் மைக்ரேஷன் பண்ணணும். அதான் டாட்டோமெரிசம். அப்ப எது ஃபர்ஸ்ட்னாக்கா, நான் சப்போஸ் இந்த O வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டம் வச்சுக்கிறேன், இது செகண்ட் ஆட்டம், இது தேர்ட் ஆட்டம்.
இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்து இந்த ஹெச் இங்கே போகும். அப்போ CH2 இருக்கா? ஐ மீன் இது இந்த ஹெச் இங்க போகும். அப்ப டபுள் பாண்ட் என்ன பண்ணும்? இங்கே வந்துடும்மா. அப்ப நீங்களே சொல்ல போல ஆன்சரு என்ன இருக்கும்? சொல்ல போல இங்க CH3 வருமா? சிங்கிள் பாண்டு Single bond C. சிங்கிள் பாண்டு ஹெச் டபுள் பாண்டு ஓ. கரெக்டா? ஒன்னாவது பொசிஷன் இருந்து தேர்டு பொசிஷனுக்கு ஹெச் மைக்ரேஷன் ஆகணும், ஹெச் ஷிஃப்ட் ஆகணும். அது பேர் தான் டாட்டாமெரிசம், வேற எதுவும் இல்லை. ஓகே, ஏன் சார் இது மாதிரி பார்த்தோம்னா இது வந்து அன்ஸ்டேபிள் காம்பவுண்டா இருக்குமா? இது எப்படிமா இருக்கும்? அன்ஸ்டேபிளா இருக்கும். அன்ஸ்டேபிள். அப்ப அந்த அன்ஸ்டேபிள் ஸ்டேபிளா மாத்துக்க நம்ம என்ன பண்றோம்? டாட்டாமெரிசம் பண்றோம். இவ்வளவுதான் டாட்டாமெரிசம், வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? ஆக்சுவலா இது இருக்கு இல்லையம்மா, இந்த கொஸ்டின் இது இந்த C4H10 மேபி 2021 நினைக்கிறேன் நீட்ல கேட்ட கொஸ்டின் தான். ஆக்சுவலா நீட்ல 21 கேட்டிருப்பாங்க. இந்த ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன்ல கொஸ்டின்ல மெட்டாமெரிசம் கொடுத்துட்டாங்க. விச் ஒன் இஸ் மெட்டாமெரிசம் கேட்டுட்டாங்க. எது மெட்டாமெரிசம் கேட்டிருப்பாங்க? ஆப்ஷன் ஏல BCDல ஒரு இடத்துல இந்த C4H10 கொடுத்துருப்பாங்க. அப்ப நீ என்ன பண்ணதுமே போட்டு பார்த்து ஆன்சர் பண்ணிக்கணும். எஸ், கொஸ்டின் எடுத்து பாருங்க, இருந்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இவ்வளவுதான் டாட்டாமெரிசம். கிளியரா இருக்கியா? Yes, sir. Okay, 1 second, please wait. சார் டாடா மெரிஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். டாட்டாமெரிசமா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுமா? டாட்டாமெரிசம் எக்ஸாமே கிடையாது, அவ்வளவுதான் எக்ஸாம்பிளே. 1,3 ஹைட்ரஜன் மைக்ரேஷன் பண்ண அவ்வளவுதான். ஓகே சார். என்ன பண்ணோம்? 1,3 ஹைட்ரஜன் இப்ப நான் வேணா இதை இப்படி வேணா செய்யறேன். நீங்க இதுக்கு வேணா ஆன்சர் பண்ண பார்க்கலாம். இப்போ CH3, ஓகே, CH2 COH டபுள் பாண்டு CH2. இப்போ இதை டாட்டாமெரிசம் பண்ணணும்னு வச்சுக்கோ. யார் நீங்களே ஆன்சர் பண்ணு. இதுல எது ஃபர்ஸ்ட் ஆட்டோ? CH2 சார். நோ, ஐ மீன் ஓ இல்லையா, அந்த ஓ தான் ஃபர்ஸ்ட் ஆட்டோ சொல்லணும். இந்த கார்பன் செகண்ட் ஆட்டோ. இதுல எது தேர்ட் ஆட்டோ? லெஃப்ட்ல இருக்குதா ரைட்ல இருக்குதா? Rightல இருக்குது. சூப்பர், வெரி குட். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப எப்படி பண்ணுவேன்? ஆன்சர் நம்ம எப்படி கிடைக்கும் சொல்ல பார்க்கலாம். லெஃப்ட்ல இருக்கிறது தேர்டுக்கு போகுமா சார்? சொல்லுங்க. அப்போ ஃபார்முலா சொல்லுங்க. CH3 CH2 single bond H2 ம், single bond C double bond O டபுள் பாண்ட் very one good. CH3. CH3. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? 1,3 ஹைட்ரஜன் மைக்ரேஷன் இருக்கு. ஐ மீன் H இங்க போயிருக்கு, இந்த டபுள் பாண்டு இங்க வந்திருக்கு. அவ்வளவுதான் ஆன்சர். இவ்வளவுதான் டாட்டாமெரிசம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, 1 second please wait. ஒரு நிமிஷமா.